ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மட்டுமே எங்களுடைய தேவன், நீர் மட்டுமே எங்கள் பாவத்தின் பரிகாரி. நீர்தான் எங்களுக்கு சத்தியமும் நித்தியமும் ஜீவனும் பலனும் தைரியமும் விசுவாசமா இருக்கிறீரே கர்த்தாவே. உம்மை விட்டு ராஜா பேதுரு சொன்னார் அல்லவா, உன்னை விட்டு நாங்கள் யாரிடத்துல ஆண்டவரே போக முடியும்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உன்னிடத்துல தான் உண்டு ஆண்டவரே. உம்மை விட்டு போகிறது உண்டானால் கர்த்தாவே நாங்கள் அழிந்து போவோம் ஆண்டவரே. உம்மை விட்டு போகிறது உண்டானால் ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் எழுந்து விடுவோம் ஆண்டவரே. உம்மை பிரிந்து போகிறது உண்டானால் ஆண்டவரே சொல்ப காலம் மட்டும்தான் இந்த உலகத்தின் சந்தோஷத்தை எப்படி போனவாறு நீ பேசினீர் அல்லவா. கெட்ட குமாரன் உன்னை விட்டு போன உடனே கர்த்தாவே சகலத்தையுமாக எழுந்து விட்டான் அல்லவா. உலகத்தின் ஆடம்பரம் வேணும், உலகத்தின் சிற்றின்பங்கள் வேணும், உலகத்தின் பொருளாசைகள் வேண்டும், உலகத்தின் ஆண்டவரே பாவ சந்தோஷம் வேண்டும், உலகத்திலே ஆண்டவரே நல்ல வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை உமக்கு உண்டானதை கர்த்தாவே அவன் கேட்டுக்கொண்டு உலகத்தின் ஆசீர்வாதத்தான் அவன் உன்னிடத்திலே பெற்றுக்கொண்டு போனான். தெய்வீக ஆசீர்வாதத்தை இழந்தவனா ஆண்டவரே, நஷ்டமடைந்தவனா, நீரே இல்லாமல் அவன் போய்விட்டான் அல்லவா. கடைசியிலே அவன் வாழ்க்கையிலே எல்லாமே எழுந்து போனான் என்று பேச ஆரம்பித்தீரே. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ தெய்வீக விசுவாசிகள் ஆண்டவரே உம்மை விட்டு நல்லா வாழலாம், இந்த உலகத்திலே சுகபோகத்தோட வாழலாம், இந்த உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், இந்த உலகத்திலே பாவம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் என்று உம்மை விட்டு போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் அல்லவா கர்த்தா. நீ சொன்னீர் அல்லவா, நீ என்னை விட்டு போகிறது உண்டானா நானே செடி நீ கொடி என்று சொன்னீரே. கொஞ்ச காலத்துல கொடியாகப்பட்ட நீ என்னுக்குள்ள நீ நிலைத்திருக்காமல் போகிறது உண்டானா நீ சாரமிட்டு காஞ்சி கர்த்தாவே வனந்து போய்விடுவா என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் உணர வேண்டும் அப்பா. ஏனோ தானம் என்று பக்தி செய்யக்கூடாது ஆண்டவரே, ஏதோ என்று ஆலயத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே, ஏதோ உலகத்தின் காரியங்களுக்காக இந்த ஆலயத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என் சாபங்கள் நீக்கப்பட வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், நித்தியமான ராஜ்யத்துக்குள்ள நான் போக வேண்டும், நித்திய மகிமைக்குள்ள நான் வாழ வேண்டும், நித்திய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும். தேவனே, இந்த உலகத்திலே எல்லாமே அநித்தியமானது, உம்மிடத்திலேயோ நித்தியமானது தான் இருக்கிறது ஆண்டவரே. உலகத்திலேயும் இந்த உலகத்திலே எங்களை அனாதிகளாய் பரதேசிகளாய் நான் உங்களை விடுவதில்லை என்று சொன்னவர், ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன், உன்னை நான் போஷிக்க மாட்டேனா என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, காட்டு புஷ்பங்களை உடைத்து வைக்கிற தேவன், நான் உன்னை உடைத்து வைக்க மாட்டேனா என்று சொன்னீர். உண்மையாகவே சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே போட துணி இல்லாமல், உண்ண ஆகாரம் இல்லாமல், அனாதிகளா பரதேசிகளா உன்னுடைய ஆலயத்துக்கு வந்தே என்னையும் சேர்த்த எல்லாருக்கும் ஆண்டவரே சகலத்தையும் இந்த உலகத்திலையும் கொடுத்தீர், ரட்சிப்பை கொடுத்தீர், பாவ மன்னிப்பை கொடுத்தீர், உம்முடைய பிள்ளையாக முடிக்க அதிகாரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே மீண்டுமாக கர்த்தாவே இஸ்ரவேலின் ஜனங்கள் அல்பமான கர்த்தாவே ஆண்டவரே மீண்டுமாக அநித்தியமான வாழ்க்கைக்காக கர்த்தாவே உலகமாகப்பட்ட எகிப்தை திரும்பி பார்த்தார்கள் அல்லவா. எவ்வளோ நீர் அற்புதங்களே அதிசயங்களே எவ்வளோ நன்மைகளை செய்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே உம்மை முறுக்கிறவர்களா, உம்மை சோதிக்கிறவர்களா, உனக்கு விருப்பமில்லாத காரியங்களை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அல்லவா. ஆனாலும் அவர்களை பார்த்து சொன்னீர் அல்லவா, நீ ஆண்டவரே இவர்கள் கானான் தேசத்தை சேர மாட்டார்கள் என்று சொன்னீரே ராஜா. மோசே சொன்னான் அல்லவா கர்த்தாவே, உன்னை கொண்டு மோசேயை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, உன் சந்ததியை நான் கானான் தேசத்துக்கு சேர்க்க பண்ணுவேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள
உள்ள ஜாதிகள் என்று சொன்னீரே, இவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்று சொன்னீரே, இவர்கள் என் வார்த்தைக்கு அடங்காதவர்கள் என்று சொன்னீரே ராஜா. இவர்களை இந்த வனாந்திரத்திலேயே நான் அழித்து போடுகிறேன் என்று சொன்னீரே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே, மோசே சொன்னார் அல்லவா, என் ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழிக்கிறது உண்டானால் என்னை முதல் ஜீவ புஸ்தகத்திலே இருந்து என் பேரை எடுத்து விடு என்று சொன்னானே. ஆனாலும் நீ கோபம் கொண்டு சொன்னீர் அல்லவா, மோசே, உன் பிடிவாதத்தினாலே நான் உனக்கு உதவி செய்கிறேன், இந்த ஜனத்தை அழிக்க மாட்டேன். ஆனாலும் இவர்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன கானானுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னீரே. கடைசியிலே இருவருத்தான் அந்த கானானுக்குள்ள சேர்ந்தார்கள் அல்லவா. பயந்தவர்கள், பக்தி செய்தவர்கள், விசுவாசித்தவர்கள், மோசேயை ஊழியக்காரனை சார்ந்து ஜீவித்தவர்கள், கேலேபும் கர்த்தாவே இயேசுவா, இரண்டே ரெண்டு பேர்கள் அல்லவா ஆண்டவரே, கானானுக்குள் கால் வைத்தார்கள் அல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தீர். வானத்தின் மன்னாவை கொடுத்தீர், கடலை இரண்டா பிளத்தீர், மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தீர். ஆண்டவரே, 40 வருடங்கள் அவர்களுக்கு ராஜா போட்ட துணிகள் அழக்காகாதபடிக்கு ராஜா, ஆண்டவரே, போட்ட செருப்புகள் தேய்ந்து போகாதபடிக்கு ராஜா, நீர் எப்பேற்பட்ட அதிசயமானவர் என்பதே ராஜா. சகல காரியங்களையும் அவர்களுக்கு நிரூபித்து காட்டினி. ஆனாலும் முரட்டாட்டமா இந்த உலகத்திலே அவர்கள் நடந்தார்கள் அல்லவா கர்த்தாவே. அப்பேற்பட்ட இந்த கடைசி காலத்திலே என் ஆண்டவரே, நீ சொன்னீர் அல்லவா கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகளப்பா எவ்வளோ ஆழமான சத்தியங்களை கேட்டாலும் இன்றைக்கு பின்வாங்கி கொண்டு வருகிறார்களே ராஜா, இன்னைக்கு பின்வாங்கி கொண்டு வருகிறார்களே ராஜா. சாத்தான் ஆண்டவரே, நீ இதை சாப்பிட்டால் சாக மாட்டா என்று வஞ்சித்தானே ஆதிலே ஏவாளே, அதே ஆவிகள் இன்றைக்கு உலகத்திலே நீ இதை செய்தா தப்பில்லை, அதை செய்தா தப்பில்லை, நீ இப்படி நடந்தா தப்பில்லை என்று சொல்லித்தான் சாத்தான் இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு வருகிறானே கர்த்தாவே. கடைசி காலத்திலே கர்த்தாவே, பொல்லாத ஆவிகள், மத்தியவானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், இந்த உலகத்தின் லோகாதிபதிகள், பாதாள லோக சக்திகள் 3 இடத்திலே இருந்து வந்து ராஜா அநேக ஆத்துமாக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் பணத்தையோ ஆஸ்தியோ அந்தஸ்தியோ பேரையோ புகழையோ செலவாக்கியோ நாங்கள் கேட்கவில்லை ஆண்டவரை, கேட்டதில்லை ஆத்துமாக்கள். நீர் ஒருவரியமாக நீ சந்தித்துக் கொள்ளும், சரியான பக்தி செய்யத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. கடினமான இருதயங்களை எடுத்து போடு ராஜா, வணங்கா கழுத்துள்ள ஜாதிகளா இருக்காதபடிக்கு ராஜா, பக்தி உள்ள பிள்ளைகளாய் நீ மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்த செய்கிற பிள்ளைகளா, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, உன் ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா, நீ காட்டு வழியிலே நடக்கிற பிள்ளைகளா, பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகளா, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளா, பயபக்தியோடு ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும். சாத்தான் எந்த பாகத்திலையும் நான் அவனை விழுங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடாது. சாத்தான் எந்த பாகத்திலையும் நான் இவளை விழுங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடாது ராஜா. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் உள்படாதபடிக்கு ராஜா, அக்னி ஜோலியோடு கர்த்தாவே, தேவ தூதருடைய பட்டங்களோடு கர்த்தாவே, கிருபை என்ற வேலியோடு கர்த்தாவே, இரத்த கோட்டைக்குள்ளதாக ராஜா நீரே மூடி மறைத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ಇದನ್ನಾಳಿಲ್ಲಿ ನಮ್ಮ ಯಾರು ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಎನ್ ಆಂಡವರಾಗಿ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உலகத்தை பார்க்கும்போது பயங்கரமான இருள் சூழ்ந்து கொண்டு வருகிறது. ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ ಭಯಂಕರ ಕತ್ತಲೆ ತುಂಬಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. உலகத்தில் எந்த குடும்பத்திலும் சமாதானம் இல்லை. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಕುಟುಂಬಗಳಲ್ಲೂ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. எந்த அரசியல் தலைவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ಯಾವ ರಾಜಕೀಯ ನಾಯಕರಿಗೂ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. எந்த ஆட்சியர்களுக்கும் சமாதானம் இல்லை. ಯಾವ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಿಗೂ பணம் இருந்தவனுக்கும் சமாதானம் இல்லை, பணம் இல்லாதவனுக்கும் சமாதானம் இல்லை. ಹಣ ಇರುವವನಿಗೂ ಇಲ್ಲದವನಿಗೂ ಸಮಾಧಾನ ஏன் ಇಲ್ಲ. கேள்வி கேட்டா, ಯಾಕೆಂದು ಕೇಳುವುದಾದರೆ, தன்னை உண்டாக்கின தேவனை தூரமாக்கி கொண்டு வந்தபடியாலே, ತನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ದೂರ ಮಾಡಿದ್ದರಿಂದ இந்த உலகம் எப்பொழுதுமே யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது. ಈ ಲೋಕವು ಯಾರಿಗೂ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. அப்படி சந்தோஷம் கொடுத்து ஒரு அல்பமான காரியத்தான். ಹಾಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವುದಾದರೆ ಅದು ಅಲ್ಪವಾದದ್ದು ಅಷ್ಟೇ. நேற்று டிவியில பார்க்கும்போது ನನ್ನ ಟಿವಿಯನ್ನು ಅಯ್ಯ ನೋಡುವಾಗ அவங்க தாத்தா இந்தியா தேசத்து பிரதமரா இருக்கிறார். ಅವರ ತಾತ ಭಾರತ ದೇಶದ பிரதமரா இருந்தார். ಮಂತ್ರಿ ಆಗಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಿದ್ದರು. இதே தேசத்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ಅವರ ತಾತ ಅವರೇ ಇದೇ
ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದರು. அவன் பேர் எம்பியா இருந்தா ಅವನು MP ಆಗಿದ್ದರು. நேத்து அவனுக்கு ஜீவவாதி சிகிச்சையா இருக்கிறது. ನಿನ್ನೆ ಅವರ ಮಗನಿಗೆ ಜೀವಾವಧಿ ಶಿಕ್ಷೆ ಆಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. ಅವನಿಗೆ சாவர வரைக்கும் ஜெயில இருக்க வேண்டும் என்று ಸಾಯುವವರೆಗೂ ಸೆರೆಮನೆ ವಾಸವಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. அந்த கோர்ட்ல அவன் தேம்பி தேம்பி அழுகிறான். ಆ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳುತ್ತಾನೆ. இஷ்டம் போல பாவம் செய்கிறபடியாலே ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ பதவி உண்டு, பணம் உண்டு, எப்படி வேணுமோ தான் வாழலாம் என்று போகலாம். ಪದವಿಯ ಹಣ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಬಾಳನೋ ಎಂಬುದಾಗಿ எந்த பதவியும் பணமும் மனுஷனுக்குள்ளே இருக்காது, சமாதானம் இருக்காது. ಯಾವ ಪದವಿಯು ಹಣವು ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಕೊಡುವುದಿಲ್ಲ. எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அது. ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಕುಟುಂಬ ಅವರು. நேற்று அவனுக்கு ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு. ನಿನ್ನೆ ಅವನಿಗೆ ಇರುವವರೆಗೂ ಸೆರೆಮನೆ. கட்டடல தேம்பி தேம்பி அழுகிறா. ಅವನು ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳುತ್ತಾನೆ. பிரயோஜனப்படாது. ಪ್ರಯೋಜನ ಆಗಲಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அவன் குற்றத்துக்கேற்ற தண்டனை கொடுத்து விட்டார். ಅವನಿಗೆ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ತಕ್ಕ ದಂಡನೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஆனாலும் ಆದರೂ நாமும் பெரியவர் அல்ல. ನಾವು ಏನು ಉತ್ತಮರಲ್ಲ. நாம் செய்த காரியங்களுக்காக தக்க தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். ನಾವು ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ತಕ್ಕದಾದ ದಂಡನೆ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. மத்தியிலே சிலுவை வர ஆரம்பித்தது. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಿಲುಬೆ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. உன் தண்டனை அவர் சுமந்து கொள்ள ஆரம்பித்தார். ನಿನ್ನ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅವರು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿದರು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, அவருடைய நித்தியத்தை உனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ಅವರ ನಿತ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದರು. உன்னுடைய சிக்ஷையை அவர் ஏற்றுக்கொண்டார். ನಮ್ಮ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅವರು ಎತ್ತುಕೊಂಡರು. இத மாசற்ற அன்பு. ಇದು ವಿಶೇಷವಾದ ஒரு ಪ್ರೀತಿ. கண்ணில் முடிய ஒரு வினாடி ஜெபம் பண்ணும். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. உங்கள் துக்கம் போய் சந்தோஷமா இருக்கும் என்று சொன்ன பாட்டை பாடினீங்க. ನಿಮ್ಮ ದುಃಖಗಳು ಹೋಗಿ ಸಂತೋಷವಾಗುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಆಡಿದಿರಿ. யாருக்கும் சந்தோஷம் இருக்காது. ಯಾರಿಗೆ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா மட்டும் தான் அது முடியுமே தவிர ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವೇ ಹೊರತು மீதி யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. ಮತ್ತೆ ಯಾರಿಂದಲೂ ಸಂತೋಷವಾಗಿ பணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கலாம் பாக்குறாயா? ಹಣ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಂತೋಷವಾಗಿ ಇರೋಣ ಎಂದು ನೋಡುತ್ತೀಯಾ? வீடு வாசலை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கலாம் பாக்குறாயா? ಮನೆ ಮಠಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಂತೋಷವಾಗಿ ಇರೋಣ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? ஒருபோதும் சந்தோஷம் இருக்காது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. திருமணம் ஆகிவிட்டா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறாயா? ಮದುವೆ ಆಗಿಬಿಟ್ಟರೆ ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ ಎಂದು பிள்ளைகளாகிவிட்டா சந்தோஷமா இருக்கலாம் பாக்குறாயா? ಮಕ್ಕಳಾಗಿ ಬಿಟ್ಟರೆ ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ ನೆನೆಸುತ್ತೀರಾ? அது ஒருபோதும் நடக்காது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. யாருக்குள்ள சந்தோஷம்? ಅದು ಮತ್ತೆ ಯಾರು ಒಳಗೆ ಆ ಸಂತೋಷ? உண்டாக்குன தேவன் உனக்குள்ள பிரவேசிக்கும் போது ನಿನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ನಿನ್ನೊಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ அதை காட்டிலும் சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಸಂತೋಷ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ அதான் மெய்யான சந்தோஷம். ಅದೇ ನಿಜವಾದ ಸಂತೋಷ. இந்த உலகத்துல தரக்கூடிய எல்லாமே மாயமான ಈ சந்தோஷம். ಲೋಕದಲ್ಲಿ ತರುವಂತದ್ದು ಮಾಯವಾದ காலை ಸಂತೋಷ. தோன்றி மாலை மறைஞ்சு போகிற சந்தோஷம். ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಸಾಯಂಕಾಲ ಹೋಗುವಂತಹ சந்தோஷத்தை அனுபவிக்க பல வழிகளை தேடுகிறான் மனுஷன். ಮನುಷ್ಯನು ಸಂತೋಷ ಪಡುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳು ಹುಡುಕುತ್ತಾನೆ. ஆனாலும் எந்த இடத்துலயும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ಆದರೆ ಯಾವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ முடிவிலே அவனுக்கு தற்கொலை கொலையில தான் முடிகிறது. ಕೊನೆಗೆ ಅವನು ಕೊಲೆ அந்த ಆತ್ಮಹತ್ಯೆ. குடும்பங்கள் இருளடைந்து விடுகிறது. ಆ ಕುಟುಂಬ ಕತ್ತಲಾಗಿ ಬಿಡುತ್ತವೆ. தானே உண்டாக்குன தேவன் வார்த்தைப்பட்ட பாரசமுகிற நீ இடத்துல வா என்று சொல்கிறார். ಕಷ್ಟಗಳನ್ನು ಹೊತ್ತುವರೇ ನನ್ನ ಹತ್ತಿರ ಬನ್ನಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர்கிட்ட போற வரைக்குமாக மனுஷனுக்கு வேதனைகள் தப்பே தப்பா. ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗುವವರೆಗೂ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳು உங்களை அர்ப்பணித்து அவர் கையில கொடுங்க. ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಿ. இந்த மாபெரும் ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீரே. ಈ ಉನ್ನತವಾದ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿರಪ್ಪ. மாபெரும் மெய் தேவனை வெளிப்படுத்தி கொண்டீரே. ಈ ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡಿದಿರಪ್ಪ. எத்தனை ஸ்தோத்திர பலியிட்டாலும் முடியாது. ಎಷ್ಟು ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿದರೂ ಸಾಲದು. உலக காரியங்களில் சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. நீ சந்தோஷமாயிரு. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರಿ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிபூர்ணமான தேவனோட இருக்கிறல்லவா? ಪರಿಪೂರ್ಣವಾದ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. இதை காட்டிலும் வேற எதுவுமே உனக்கு சந்தோஷம் தேவை. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಬೇರೆ ಯಾವುದು ಸಂತೋಷ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பணம் இருந்தா சந்தோஷம் நினைக்கிறாயா? ಹಣವಿದ್ದರೆ ಸಂತೋಷ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೀರಾ? அது பயங்கரமானது. உன்னை ஒன்றுக்கு இல்லாமல் ஆக்கிவிடும். ಅದು ನಿನ್ನನ್ನು ಏನು ಇಲ್ಲದಂತಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. இயேசு உனக்கு போதுமானவரா இருக்கட்டும். ಯೇಸು ನಿನಗೆ ಸಾಕಾಗಿರಲಿ. அவரே உனக்கு சந்தோஷமான தேவன். ಅವರೇ ನಿಮಗೆ ಸಂತೋಷವಾದ ದೇವರು. அவரை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ಅವರನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேனே பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ ரெண்டொரு வார்த்தையை நாம் தியானம் செய்து விடலாம். 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. அநேக நேரங்களிலே
பலவிதமான வரங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் உலகத்தில். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. மரித்து போனோடு எழுப்பத்தக்கதாக வரங்களுமாக வேதத்தில் இருக்கிறது. ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತಹ ವರಗಳು ವೇದದಲ್ಲಿ ಇದೆ. அநேக அற்புதங்களை செய்த வரங்களும் இருக்கிறது. ಅನೇಕ ಅದ್ಭುತ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ ವರಗಳು ಇದೆ. இங்கே சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? ಇಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இதை கண்டு சந்தோஷமடைகிறார்கள். ಇದನ್ನು ಕಂಡು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. 70 பேர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது 70 ಜನರು ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವಾಗ அநேக அற்புதங்கள் நடக்கிறது. ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. அநேக வியாதிகள் சுகமாக்குறது. ಅನೇಕ ಕಾಯಿಲೆಗಳು ಸೌಖ್ಯವಾಗುತ್ತವೆ. பிசாசுகள் நடுங்கிறது. ಸೈತಾನಗಳು ನಡುಗುತ್ತಿವೆ. கண்ட அவளுக்குள்ள ஆழ்ந்த சந்தோஷம். ಇವರಿಗೆ ಆಳವಾದ ಸಂತೋಷ. இந்த சந்தோஷத்தை தெரிப்படுத்த ஆண்டவர்கிட்ட வரார்கள். ಈ ಸಂತೋಷವನ್ನು ತಿಳಿಸಲು ಯೇಸಪ್ಪ ಹತ್ರ ಬರುತ್ತಾರೆ. என்னப்பா இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? ಏನಪ್ಪಾ ಈ ರೀತಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஆண்டவரே, சாத்தான் நடுங்கிறது. ದೇವರೇ, ಸೈತಾನಗಳು ನಡುಗುತ್ತವೆ. அநேக அற்புதங்கள் நடக்கிறது. ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತಿವೆ. ஆகையால அந்த சந்தோஷமா இருக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ. திடீர்னு கர்த்தர் சொல்கிறார், ತಕ್ಷಣ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இது சந்தோஷம் இல்லை. ಇದು ಸಂತೋಷವಲ್ಲಪ್ಪ. எது சந்தோஷம்? ಯಾವುದು ಸಂತೋಷ? லூக்கா சுவிசேஷம் 10:20 வாசிக்கிறார்கள். 10:20 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதே, நீ சந்தோஷமாயிரு. ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಪರಲೋಕ ಬುಕ್ಕಿನಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. வார்த்தை பாருங்க. ದೆವ್ವಗಳು ನಿಮಗೆ ಆಧೀನವಾಗಿವೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡದೆ ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆದಿವೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಿರಿ. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுகிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இதுதான் சந்தோஷம். ಇದೇ ಸಂತೋಷ. நம்மளோட பேர் அழியாத ஒரு உலகத்தில் இருக்கிறது, ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதா. ನಮ್ಮ ಹೆಸರು ನಾಶವಾಗದ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ರೆಕಾರ್ಡ್ ஒரு ಆಗಿದೆ. பெரிய மாளிகையை அந்த இடத்துல வைத்து நம்ம பேரை வைத்து இந்த மாளிகை பலான ஆளுக்கு என்று சொந்தப்படுத்தி வைத்திருக்கிறாரா. ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಈ ಮನೆ ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಸಿದ್ಧ அந்த ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. வீட்டுக்குள்ள கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லையா, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಚಿಂತೆಯು வறுமையும் இல்லையா. ಕ್ಷಾಮಗಳಿಲ್ಲ. என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அழியாத ஒரு இடம் அது, ನಾಶವಾಗದ ಒಂದು ಸ್ಥಳವದು, அழியாத ஆத்மா அங்க இடத்துல இருக்கிறது. ನಾಶವಾಗದ ಆತ್ಮಗಳಲ್ಲಿದ್ದಾವೆ. அந்த இடத்துல பேர் எழுதுறது என்ன சாதாரணமான காரியம் ಆ அல்ல. ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೆಸರು இந்த ಬರೆಸಿಕೊಳ್ಳುವುದು உலகத்துல ಸಾಮಾನ್ಯವಾದದ್ದು. எங்கெங்கெல்லாம் நம்மளோட பேர்கள் இருக்கிறது, ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ರೆಕಾರ್ಡ್ ಇರುತ್ತವೆ. ஆனா அதெல்லாம் மாயமானது. ಆದರೆ ಅದೆಲ್ಲ ಮಾಯವಾದದ್ದು. ஆனா ಆದರೆ இவர்கள்ட்ட பேய் நடுங்கிறது, ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೆವ್ವಗಳು அற்புதங்கள் நடக்கிறது, ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. குதிக்கிறார்கள் சந்தோஷமா. ಸಂತೋಷದಿಂದ ಕುಣಿದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இது சந்தோஷம் அல்லப்பா. ಇದು ಸಂತೋಷವಲ್ಲಪ್ಪ. நீ என்னைக்கு சந்தோஷப்படணும்? ನೀನು ಯಾವುದಕ್ಕೆ ಸಂತೋಷ? பாவியான நரகத்தில் போகிற உன்னை ಪಾಪಿಯಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವ பரலோகத்தில் அவருடைய பேரை எழுதி வைத்து அங்க சொந்தமாக்கிக்கிறனே, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆದು ಅಲ್ಲಿ ಸ್ವಂತ ಮಾಡಿದ್ದೇನೆಯೇ, இதுக்காக சந்தோஷப்படு. ಇದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. எப்ப இயேசு ஏற்றுக்கொள்கிறாயோ, ನೀನು ಯಾವಾಗ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀಯೋ, பரிபூர்ணமாக அவருக்குள்ள நீ வருவாயோ, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಬರುತ್ತೀಯೋ, அவர் பரிபூர்ணமான நீதி ஞானஸ்தானம் பரிபூர்ணமா எடுக்கிறாயோ, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೀತಿಯ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ, உன்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படும். ನಿನ್ನ ಹೆಸರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದಂತೆ. இனி இந்த பரலோகத்துக்கு நீ சொந்தம். ಇನ್ನು ಮುಂದೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತೀಯ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப உன்னுடைய இருப்பிடம் எங்க இருக்கிறது? ಆಗ ನಿನ್ನ ಮನೆ ಎಲ್ಲಿ ಇದೆ? பரலோகம். ಪರಲೋಕ. உன்னுடைய இருப்பிடம் எங்க? ನಿನ್ನ ವಾಸಸ್ಥಾನ அப்ப ಎಲ್ಲಿ? இங்க இருக்கிற இருப்பிடம் என்ன? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿರುವ ಮನೆ ಯಾವುದು? அது தாத்காலிகமானது. ಇದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದು. இங்க இருக்கிற சரீரம் என்ன? ಇಲ್ಲಿರುವ ಶರೀರವೇನು? அது ಅದು தாத்காலிகமானது. ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದು. ஆத்மிக சரீரம் என்ன? ಆತ್ಮಿಕ ಶರೀರವೇನು? அது நிரந்தரமானது. ಅದು அது ನಿರಂತರ, அழியாத உலகம். ಅದು ನಾಶವಾಗದ ಲೋಕ. 10:28 வாசிக்க வேண்டாம். 12:28 இபிரியர்ல வாசிக்கும் போது, 12:28 அசிக்க முடியாத ராஜ்யத்தை பெற போகிற நாம், அசிக்க முடியாத ராஜ்யத்துக்குள்ள நம்மளோட பேர் இருக்கிறதா? ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಮ್ಮ ಹೆಸರು ಬರೆದಿದ್ದಾರೆ. அயல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது. ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் அன்பு ಮಾಡುತ್ತೇನೆ. தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அசிக்க முடியாத ராஜ்யத்துக்குள்ள நம்மளோட பேர் இருக்கிறது. ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಮ್ಮ ಹೆಸರು ಬರೆದಿದ್ದಾರೆ. அகால தேவ பிள்ளையே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ நீ சபையில வந்து சேரத்துக்கு, ಏನೋ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ இந்த ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ, சபையில மெம்பர் ஆகிறதுக்காக அல்ல, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ அல்ல ಸದಸ್ಯರಾಗುವುದಕ್ಕೆ, கல்யாணம் ஆகிறதுக்காக அல்ல. ಮದುವೆಗಾಗಿ ಅಲ್ಲ, தேவ பிள்ளையே, ದೇವರ இது ಮಕ್ಕಳೇ, எதுக்காக? ಮತ್ತೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நீ பரலோகத்துக்குரியவன் ஆக்கிறதுக்காக இந்த சபை வைத்திருக்கிறார். ಪರಲೋಕದವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளைகளே, தேவர நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமாக்குறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿ. அழியாத ஒரு ஆத்மீக மனுஷன், ಅನಾಶವಾಗದ ನಿನ್ನ ಆತ್ಮ, அழியாத உன்னுடைய தேசம்,
ನಾಶವಾಗದ ದೇಶವಿದೆ, உனக்கு சொந்தமாகி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தார். ಅದು ಸ್ವಂತವಾಗಿ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿ கலங்காதே, ಚಿಂತಿಸಬೇಡಿರಿ. இதோ உன் இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். ಈಗೋ ನಿಮಗೆ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಲು நான் ಹೋಗಿದ್ದೇನೆ. மீண்டும் வந்து உன்னை கூப்பிட்டு கொண்டு போய் அங்கே வைக்கிறேன். ನಾನು ಮತ್ತೆ ಬಂದು ಕರೆದೊಯ್ಯ ಅಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. நீயும் சீக்கிரம் வந்து விட்டா போய் அங்க தங்கி விடு. ನೀನು ಬೇಗನೆ ಬಂದರೆ ನೀನೇ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ತಂಗಿ ಬಿಡು. எப்பேற்பட்ட ஒரு ஆஸ்தி செல்வாக்க கொடுத்திருக்கிறார். ಯಾವ ರೀತಿಯ ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உனக்கு ஏன் பேர் துக்கம்? ನಿಮಗೆ ಯಾವುದಕ್ಕೆ ಆ ದುಃಖ? ஆண்டவருக்காக உபயோகப்படவில்லை என்று துக்கப்படு. ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದುಃಖ. ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதை நான் செய்யலே என்று துக்கப்படு. ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡುವುದನ್ನು ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருக்கிறேனே துக்கப்படு. ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುವುದನ್ನು ಕೊಡದೇ ಇದ್ದೇನೆಂದು ದುಃಖಪಡು. என் ஆண்டவருக்காக உபவாசம் எடுத்து ஜபிக்காதபடி இருக்கிறேன் துக்கப்படு. ನನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ಉಪವಾಸ ತೆಗೆದೇ ಇದ್ದೇನೆಂದು ದುಃಖಪಡು. என்னோட குடும்பம் அவருக்காக உபயோகப்படாமல் இருக்கிறது என்று துக்கப்படு. ನನ್ನ ಕುಟುಂಬ ಅವರಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗಲಿಲ್ಲ ಎಂದು ದುಃಖಪಡು. வேறு எந்த துக்கம் உனக்கு வேண்டாம். ಬೇರೆ ಯಾವ ದುಃಖಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு அநேக மக்கள் துக்கத்தோடு அநேக கர்த்தருடைய பேரில் நன்மை பெறார்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಉಪಕಾರ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர்கள் வாழறதுக்காகவே வழி தேடி கொண்டிருக்கிறார்களே தவிர ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவ சபையை கிறிஸ்துவ ஏதோ ஒரு கொஸ்தருக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತರ ಸಭೆಯನ್ನು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಏನೋ ಒಂದು ಕೊಸರಿಗೆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಕೊಸರಿಗಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நிலவரம் பயங்கரமாக காலம் கடந்து வரும்போது ಸಮಯ ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಭಯಂಕರವಾಗುತ್ತದೆ. ஆனால் உன்னுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರಬೇಕು. ஐயா, எப்பொழுது என்னுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவார்? ಅಯ್ಯ, ಯಾವಾಗ ನಮ್ಮ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ நீ ಬರೆಯುತ್ತಾರೆ. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஜீவபுஸ்தக பேர் எழுத மாட்டார். ನೀನು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದ ತಕ್ಷಣ ಹೆಸರು ಬರೆಯುವುದಿಲ್ಲ. சில பேருக்கு தாய் வயிற்றிலே பேர் எழுதுகிறார். ಕೆಲವರಿಗೆ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯುತ್ತಾರೆ. சில நேரத்தில் கிறிஸ்துக்காக பாடுபடும் போது ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರಿಗಾಗಿ ಹಿಂಸೆ ಅನುಭವಿಸುವಾಗ ஜீவபுஸ்தக பேர் எழுதுகிறார். ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯುತ್ತಾರೆ. சோதனையெல்லாம் நீ ஜெயித்த பிறகு ಶೋಧನೆಗಳನ್ನು ಜಯಿಸಿದ ಮೇಲೆ அவருக்காக நீ ஜீவிக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்படித்தான் அவனுடைய பேர் ஜீவபுஸ்தகம் எழுதுவார். ಹಾಗಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டாளா? ಒಂದು ಸ್ತ್ರೀ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಳು. ஆவி அபிஷேகம் உடையவளா இருந்தா. ಆತ್ಮ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದಳು. மரித்து அவள் பரலோகத்துக்கு போக ஆரம்பித்தாளா? ಮರಣ ಹೊಂದಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಆರಂಭಿಸಿದಳು. திடீரென்று அந்த இடத்துல ஜீவபுஸ்தகம் எழுத ஆரம்பித்தார்களா? ತಕ್ಷಣ ಆ ಜೀವಪುಸ್ತಕ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದಳಂತೆ. அந்த ஜீவபுஸ்தகத்தில் அவள் பேர் இல்லை. ಆ ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅವಳ ಹೆಸರು ಇಲ್ಲ. ஐயா, அபிஷேகம் பெற்றிருக்கிறது. ಅಯ್ಯ, ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದಾಳೆಯೇ, ஆண்டவருக்காக ஜீவித்துக் கொண்டிருந்தேனே, ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனால் ஜீவபுஸ்தகத்தில் பேர் இல்லை. ಆದರೂ ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರುಗಳಿಲ್ಲ. தேவப்பிள்ளையிலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ மனம் திரும்பி முதலாவதாக உன்னோட ஆசையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಸ್ವಂತಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. முழுச மனம் திரும்பி உன்னோட பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்க வேண்டும். ಸಂಪೂರ್ಣ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ. இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லாமல் இருக்கிறது. ಅನೇಕರ ಸೇವಕರ ಹೆಸರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. வெறும் பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், டான்சிங் ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்டபிங் எல்லாம். ಬರೀ ಹಾಡು, ಸ್ತುತಿ, ಡ್ಯಾನ್ಸ್ಗಳೇ எல்லாம் பால் டான்ஸ் ஆயிட்டுக்குது, எல்லாம் ஸ்டபிங் இன்னைக்கு. ಎಲ್ಲ ಡ್ಯಾನ್ಸ್ ಆರಾಧನೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. அதுல தான் இன்னைக்கு ஜனம் கூட்டம் போகிறது. ಅದಕ್ಕೆ ಕೂಟಗಳು ಅನೇಕ பிசாசுடைய ஆவி அவங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ಸೈತಾನನ ಆತ್ಮ ಅವರನ್ನು முழு ನಡೆಸುತ್ತಿದೆ. சத்தியம், முழு தெய்வீகமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ಸಂಪೂರ್ಣ ಸತ್ಯ ದೈವಿಕತೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಿದೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளோட பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுத வேண்டும். ನಮ್ಮ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ நீ ಬರೆಯಬೇಕು. ரட்சிக்கப்பட்டது மட்டும் அல்ல, ನೀನು ರಕ್ಷಣೆ ஞானஸ்தானம் பெற்றது அல்ல, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ஆவிக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல, ಆತ್ಮದಲ್ಲಿ உன்னுடைய ಇರುವುದು. பேர் பரலோகத்தில் எழுதியிருக்க வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆದಿರಬೇಕು. அப்படியான கர்த்தருக்குள்ள ஜீவிக்க வேண்டும். ಹಾಗೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்பளத்தான் ಆಗಲೇ உன்னுடைய பேர் எங்கெங்க இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದೆ ಅಂತೆ. இபிரியர் புஸ்தகம் 12:23 வாசிக்கும் போது, ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 12:23 ಓದುವಾಗ, சியோனிலே உன்னுடைய பேர் இருக்கிறதா பாருங்க. ಚಿಯೋನಿಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லா வான மண்டலத்துக்கு மேலாக இருக்கிற சியோன்கள், ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲ ಮೇಲಿರುವ ಚಿಯೋನಿನಲ್ಲಿ ஒரு நாள் நான் வேதனையோடு இருக்கும் போது ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯ ಬಹಳ ವ್ಯಸನದಿಂದ ಇರುವಾಗ கர்த்தர் என்னை கூப்பிட்டு கொண்டு போனார். ದೇವರು ಅಯ್ಯನವರು ಕರೆದು ಹೋದರು. சூரியன் நட்சத்திரங்கள் வழியிலே நான் போக ஆரம்பித்தேன். ಸೂರ್ಯ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ದಾಟಿ ಮೇಲೆ ಹೋದರು. ஒரு ஒளி என்னை நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தது. ಒಂದು ಬೆಳಕು ಅಯ್ಯನವರ ನಡೆಸಿಕೊಂಡು திடீர்னு ஒரு பெரிய பட்டணத்தை காமித்தார். ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವನ್ನು ತೋರಿಸಿದರು. எத்தனை 1000 மைல் இருக்குதோ, எத்தனை 1000 மைல் அகலம் இருக்குதோ, அந்த பட்டணம் தெரியவில்லை. ಎಷ್ಟು ಸಾವಿರ ಮೈಲ್ ஜோதி, ஜெகஜோதியா இருக்கிறது. ಜಗಜ್ಯೋತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. பிரகாசமான ஜோதியா இருக்கிறது. ಪ್ರಕಾಶವಾದ ಜ್ಯೋತಿಯಾಗಿದೆ. கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, இந்த இடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಸ್ಥಳವಿದೆ. ஆனா ಆದರೆ நீ பூலோகத்தில் போய் சோர்ந்து போகாதபடிக்கு ஊழியத்தை செய். ನೀವು ಸೋತು ಹೋಗದಂತೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿರಿ. உன் ஆயுசு நாள் முடிந்த பிறகு இந்த இடத்துல நீ வருவாய் என்று ನಿಮ್ಮ சொன்னார். ಆಯುಷ್ ದಿವಸ ಮುಗಿದ ಮೇಲೆ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತೀರಾ. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ நம்மளோட ಮಕ್ಕಳೇ, பேர் எங்க இருக்கிறதா? ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಎಲ್ಲಿ? 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனான
ஆவியானவர்கள் சர்வ மகா சபையினிடத்திற்கும் யாவரும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணனாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் பரலோகத்தில் எழுதப்பட்ட பேருடையவர் அங்க இருக்கிறாரா சியோனிலே. ಚಿಯೋನಿನಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಸಿಕೊಂಡವರಲ್ಲಿ ಇರುತ್ತಾರಂತೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டியதாகிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. உங்களுடைய பேரு சபையில இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸಭೆಗಳಲ್ಲಿ சபையிலே உன் பேரு அங்க எங்க இருக்க போகுது? ಸಭೆಗಳಲ್ಲಿಯೇ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅಲ್ಲಿ வந்தா வர இல்லாட்டி இல்ல. ಬಂದರೆ ಬರುತ್ತೀರಾ ಇಲ್ಲಂದ್ರೆ ಇಲ್ಲ. சபை என்னமோ நினைச்சிட்டாயே, ಸಭೆ ಏನೋ ನೆನೆಸಿ இதனுடைய சரீரம் என்று மறந்து விடாதே. ಇದು ನಿಮ್ಮ ಶರೀರ ಎಂದು ನೆನೆಸಿ மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. உயர்ந்தமான சியோனிலே, ಉನ್ನತವಾದ ಸಿಯೋನಿನಲ್ಲಿ அந்த இருக்கிற பேர்கள் யாருடைய பேரா? ಅಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಯಾರ ಹೆಸರುಗಳು? ஆண்டவருக்கு தளிச்சம் பிள்ளைகளா, ದೇವರಿಗೆ ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳಂತೆ. அப்பேற்பட்ட பேருடையவரா நாம இருக்க ஆரம்பிக்கிறோம். ಆ ರೀತಿ ಹೆಸರು ಬರೆಸಿಕೊಂಡವರಾಗಿದ್ದೇವೆ. எப்பேற்பட்ட விசேஷம்! ಯಾವುದು ವಿಶೇಷವಾದ ಶ್ರೇಷ್ಠ. இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದ ಒಂದು ಭಾಗ್ಯ பாவியான உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ಪಾಪಿಯಾದ ನಿಮ್ಮ பாதாளத்துக்குரிய போக வேண்டிய நமக்கு அங்க எடுத்து கொடுத்திருக்கிறார். ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವ ನಮಗೆ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அல்லவா அது! ನಾವು ಯಾವ ರೀತಿಯ ಭಾಗ್ಯವಂತರು ದೇವರು. அசைக்க முடியாத ராஜ்யம் அது. ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯ. பொன்னான வீதிகள் நிறைஞ்சிருக்கிறது. ಬಂಗಾರದ ಬೀದಿಗಳು வைடூரியங்களால் பின்னப்பட்ட கல்களால் நிற்கத்தக்கதாக மாளிகைகள் அந்த இடத்துல. ಕಲ್ಲುಗಳಿಂದ ಕಟ್ಟಲು கண்ணீர் இல்லாத இடம், கவலை இல்லாத இடம், ಚಿಂತೆ ಇಲ್ಲ, சாவில்லாத இடம், ಸಾವಿಲ್ಲದ ಜಾಗ. ஏற்பட்ட ஒரு இடத்துக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை அழைத்திருக்கிறார். ஏனோ தானமா இருக்கிறாயா? ಆ ರೀತಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ನೀವು ಆಲಸ್ಯವಾಗಿ வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பாவத்துக்காக வித்து போடுகிறாயா? ಬೆಲೆಯುಳ್ಳ ರಕ್ಷಣೆಯನ್ನು வெளியேறப்பட்ட கிருபையின் பரலோகத்தை நீ பண ஆசைக்காக உலக ஆசைக்காக வித்து போடுகிறாயா? ಬೆಲೆಯುಳ್ಳ ಕೃಪೆಯನ್ನು ಲೋಕದಾಸ ಹಣದಾಸೆಗಾಗಿ ಮಾರುತ್ತೀರಾ? நான் கேட்கவில்லை, கேள்வி கர்த்தர் உன்னை கேட்கிறார். ದೇವರಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசு வைத்துக் கொண்டிருக்கிறாயா? ಏನೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இயேசுவை, ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಲು ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟುಕೋ. உன்னுடைய மீறுதலை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது இயேசுவை. ನಿಮ್ಮ ಮೀರುವಿಕೆಯನ್ನು ಲೆಕ್ಕ ಹಾಕದಂತೆ ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟುಕೋ. பரலோகத்தை உனக்கு கொடுத்தார அந்த இயேசுவை கணக்கில் வை. ಪರಲೋಕವನ್ನು ಕೊಟ್ಟ இதை நோக்கி நீ ஓடும் போது ಇದನ್ನು ನೋಡಿ ಓಡುವಾಗಲೇ நீ சருங்கி விழ மாட்டாய். ನೀನು ಜಾರಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்தில் ஆடம்பரத்துக்காக இயேசு வைத்துக் கொள்கிறாயா? ಲೋಕದ ಆಡಂಬರಕ್ಕಾಗಿ எந்த சொகுசாக வாழ வேண்டும் என்று இயேசு வைத்துக் கொள்கிறாயா? ಸೊಗಸಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? இப்படித்தான் யூதாசு சொகுசாக வாழறதுக்காக இயேசு வைத்துக் கொண்டான். ಹೀಗೆ ಸೊಗಸಾಗಿ ಬಾಳಲು ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡನು ಯೂದಾಸ. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? மகிமையான தேசத்தை எழுந்து போனா, ಮಹಿಮೆಯಾದ ದೇಶವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು, மகிமையான சிங்காசத்தை எழுந்து போனா, ಮಹಿಮೆಯಾದ ಸಿಂಹಾಸನ ಕಳೆದುಕೊಂಡು, கார் இருளான இடத்துல கூச்சல் இடத்துல போய் விட்டான். ಕಾರ್ಗತ್ತಲ ಕುರುಗಾಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ நீயோ எச்சரிக்கை இரு என்று கர்த்தர் சபைக்கு பார்த்து சொல்கிறார். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ಎಂದು ಸಭೆಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரைதானால், ನೀತಿವಂತನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದು ಕಷ್ಟವಾದರೆ, பாவியும் பக்தியினும் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. ಪಾಪಿಯು ಭಕ್ತಿಹೀನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದು ಎಷ್ಟು ಕಷ್ಟವಾಗಿದೆ. நீ பாவி அல்ல, ನೀನು ಪಾಪಿ ಅಲ್ಲ, பக்திவான். ಭಕ್ತಿವಂತನು. ஆனா பக்திஹீனாயிக்குற, ಆದರೆ ಭಕ್ತಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀಯಾ? பக்திஹீனா, ಭಕ್ತಿಹೀನವಾಗುತ್ತಿದ್ದೀರಾ? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஒரு காலத்துல பக்தியா இருந்தா ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಭಕ್ತಿಯಾಗಿದ್ದೀರಿ, இப்ப பக்திஹீனாயிட்டு இருக்கிறான். ಭಕ್ತಿಹೀನಳಾಗಿ பக்திஹீனலாயிருக்கிறான். ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ದೇವರ ಮಕ್ಕಳು, உலகம் உன்னை விடாமல் இருக்கிறது. ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. பாவம் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ಪಾಪ ಹುಡುಕುತ್ತಾ ಇದೆ. சாத்தான் அதிகாரத்தை நின்று கொண்டிருக்கிறான். ಸೈತಾನ್ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ஜாக்கிரதை என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ಎಚ್ಚರಿಕೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மகிமையான இடத்தை எழுந்தியனா, ಮಹಿಮೆಯಾದ ಸ್ಥಳ ಕಳೆದುಕೊಂಡರೆ நரகத்தின் பாதை என்று மறந்து விட வேண்டாம். ನರಕದ ದಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಬಿಡಬೇಡಿರಿ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக்கோ, ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ அவருடைய ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. சமூகத்துல வாதாடி நில்லு. ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ವಾದಾಟ கர்த்தர் ಮಾಡಿ. எப்பொழுதுமே உனக்கு உதவி செய்கிற தேவனா இருப்பார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಸಹಾಯ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. யாத்திரையாக புஸ்தகம் 32 வார்த்தை பாருங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 32 ಓದಿ ನೋಡಿ. ஆண்டவரே, என்னுடைய பேரை ஜீவபுஸ்தகத்திலிருந்து எடுத்து விடு என்று சொல்கிறார். ಅಪ್ಪ, ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೀವಪುಸ್ತಕದಿಂದ ತೆಗೆದು ಬಿಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. மோசே சொல்கிறார். ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, அப்ப மோசேன் மகா பெரியவன் அல்ல, ಮೋಸೆನ್ ಬಹಳ ಉತ್ತಮನ. அவனுடைய பேரு ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறதா? ಅವನ ಹೆಸರು உன் ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ. பேரு ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறதா? ನಿನ್ನ ಹೆಸರು என்னோட ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ. பேரு ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறதா? ನನ್ನ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ. நம்மெல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள், அழியாத தேசத்துக்குரியவர்கள். ನಾವು ನಾಶವಾಗದ ದೇಶಕ್ಕೊಳಗಾದವರು. 32 ಯಾತ್ರೆಯಾಗ ಪುಸ್ತಕ. ಅವರ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು, ಇಲ್ಲವಾದರೆ ನೀನು ಬರೆದಿರುವ ಜೀವಿತರ ಪಟ್ಟಿಯಿಂದ ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಅಳಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்கிறார் பாருங்க. ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, இவன் தான் ஊழியக்காரன். ಇವರೇ ಸೇವಕರು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு ஊழியக்காரன் ಇವತ್ತಿನ ಸೇವಕರು அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் வாழ்றதுக்காகவே உலகத்தில் திட்டம் போட்டு வாழ்றார்கள். ಅವರು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬಾಳುವುದಕ್ಕೆ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இவன் என்ன சொல்கிறான்? ಆದರೆ ಇವರೇನು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ஜனங்களை அழிச்சிடுற, இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்களா ஆண்டவர் சொல்றார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇವರನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ, ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. இப்ரல்லா ஜனங்கள்னா ಈ ಜನಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತಾರೆ. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆதாம் அப்படி என்ன நீ அழிக்கிறது உண்டானா ಹಾಗೆ ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ என்னுடைய பேரை ஜீவபுஸ்தகத்துல இருந்து கிரிக்கிட்டு, ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ತೆಗೆದು ಬಿಡಿರಿ. எனக்கு வேண்டாம் இந்த பரலோகம், ನನಗೆ ಪರಲೋಕ ಬೇಡ. அவருக்கு இல்லாத பரலோகம் எனக்கு மட்டும் ಅವರಿಗಿಲ್ಲದ ಪರಲೋಕ ನನಗೆ ಏಕೆ ಬೇಕು? ஆத்ம பாரவுடையவன். ಆತ್ಮ ಭಾರವುಳ್ಳವರು. அப்பேற்பட்ட ஊழியக்காரர் இந்த உலகத்துல மறைஞ்சு போனார்கள். ಆ ರೀತಿಯ ಸೇವಕರು ಲೋಕದಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿ எவன் எப்படி போனா எனக்கு என்ன, ಯಾರು ಯಾಕೆ ಹೋದರೆ ನಮಗೇನು? நான் போனா போதும், ನಾನು ಹೋದರೆ ಸಾಕು, என் பிள்ளைங்க போனா போதும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೋದರೆ ಸಾಕು. எவன் எப்படி போனா என்ன? ಯಾರು ಯಾಕೆ ಹೋದರೆ ನನಗೇನು? இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ಇವತ್ತು ಅನೇಕ ಸೇವಕರು சொகுசா வாழ ஆரம்பிக்கிறார்கள். ಸೊಗಸಾಗಿ ஆத்ம பாரம் இல்லாதவரோட வாழ. ಆತ್ಮ ಭಾರ ಇಲ್ಲದೆ ಬಾಳುತ್ತಾರೆ. ராத்திரி 3 மணிக்கு கர்த்தர் என்னை எழுப்புறார். ರಾತ್ರಿ 3 ಗಂಟೆ ಕರ್ತನೆ இந்த ಎಬ್ಬರಿಸಿದರು. குடும்பத்துக்காக ஜெபம். ಈ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கிராமத்துக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் காமித்தார். ಈ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ತನು ತೋರಿಸಿದರು. சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರು. அந்த குடும்பத்துக்காக ஜெபம். ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஜெபிக்கும் போது எவ்வளவு தெரியுமா நேரம்? ಮಾಡುವಾಗ ಸಮಯ ಎಷ್ಟು ಗೊತ್ತಾ? தேவபிள்ளை, ராத்திரி 3:15 மணி. ರಾತ್ರಿ 3:15 ಗಂಟೆ. இரவை நான் பகலாக்கி கொள்ளுகிறேன். ರಾತ್ರಿಯನ್ನು ಹಗಲು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சொல்கிறா, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே அவங்களை அழிக்கிறது நானா? ದೇವರೇ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ என் பேர் வேண்டாம், பரலோகத்து வேண்டாம் எனக்கு. ನನಗೆ ಪರಲೋಕ ಬೇಡಪ್ಪ. இப்பேற்பட்ட ஊழியக்கார உலகத்தில் தேவை. ಈ ರೀತಿಯ ಸೇವಕರು ಲೋಕಕ್ಕೆ ಬೇಕಾ? எல்லாம் மறைஞ்சு போனார்கள். ಎಲ್ಲ ಮರೆಯಾಗಿ ಬಿಟ್ಟರು. எல்லாம் டான்ஸு, ಎಲ್ಲ ಡ್ಯಾನ್ಸ್, எல்லாம் டான்ஸ். அந்த டான்ஸ் கூட விசுவாசிங்க டான்ஸ் ஆடுறது. ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡುವ ವಿಶ್ವಾಸ. அதுல விசுவாசிங்க என்ன நல்லாச்சா கூட்டம், என்ன நல்லாச்சா கூட்டம் இல்லடா, பிசாசு ஆட வச்சுன்னுக்கிறான் எல்லாரையும். ಸೈತಾನನು ಆಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಅವರನ್ನ. எல்லாம் டான்ஸ் ஆடுறது. கள்ள தொடர்புகள் அங்கங்க ஆணுக்கு பெண்ணுக்கு கள்ள தொடர்பு ஆகி கொண்டு வருகிறது. ಎಲ್ಲ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡುವುದು, விபச்சார பதம் ஆவியர்களுக்குள்ள பிரவேசிக்கிறதா? ವ್ಯಭಿಚಾರದ ಆತ್ಮ ಅವರಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತದೆ. வெறும் டான்சிங் ஜோக்கிங் இன்னைக்கு தேவையா இருக்கிறதா? ಇವರು ಡ್ಯಾನ್ಸಿಂಗ್ ಜೋಕಿಂಗ್, சத்தியம் இல்லை, ಸತ್ಯಗಳಿಲ್ಲ, சத்திய வசனம் இல்லை, ಸತ್ಯ ವಾರ್ತೆ ಇಲ್ಲ, பரலோகம் இல்லை, ಪರಲೋಕವಿಲ್ಲ, இயேசு இல்லை, ಯೇಸುವಿಲ್ಲ, பிதா இல்லை, ತಂದೆ ಇಲ್ಲ, ஆவியானவர் இல்லை. ದೇವರಾತ್ಮರಿಲ್ಲ. பின்ன என்ன நடத்தி கொண்டிருக்கிறது? ಮತ್ತೆ ಯಾವುದು பொல்லாத ஆவி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல. ದುರಾತ್ಮ ಅವರನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದೆ. ஒரு டிவியை நான் பார்க்கும்போது ಟಿವಿಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ உள்ளத்துல பேசணும். ಒಳಗಡೆ ದುಃಖವಾಗುತ್ತದೆ. 40-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபைகள் பெங்களூர்ல எப்படி இருந்துச்சு? 30-40 ಹಿಂದೆ ಸಭೆ ಆಗಿತ್ತು. ஆனா இந்திய சபைகள், ಹಾಗೆ ಇವತ್ತಿನ ಸಭೆಗಳು, சபைக்குள்ள உலகம் வந்துடுச்சு, ಸಭೆ ಒಳಗಡೆ பாவம் வந்துடுச்சு, வேஷம் வந்துடுச்சு, ಪಾಪ, ரகசியமான ವ್ಯಭಿಚಾரம் வந்துடுச்சு. ರಹಸ್ಯ ವ್ಯಭಿಚಾರ ಬಂದಿತು. ஆகியால தேவபிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. இவர்களை அழிக்கிறது உண்டானா ಇವನು ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ என்னுடைய பேரு கிறுக்கு எனக்கு வேண்டாம் பரலோகத்தில். ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಅಳಿಸಿಬಿಡು, ಪರಲೋಕ ನನಗೆ ಬೇಡ. இதுதான் ஊழியக்காரன். ಇದೇ ನಿಜವಾದ ಸೇವಕರು ಮಾಡುವುದು. அது ஆத்ம பாரவுடையவன். ಆತ್ಮ ಭಾರವುಳ್ಳವರು. இன்னைக்கு ஊழியக்காரன் பேர் வேணும், புகழ் வேணும், நல்ல மாதிரி இருக்க வேண்டும், நம்மளை பாராட்ட வேண்டும் உலகம் என்று வேஷத்தப்பட வச்சு நிற்கிறான் பிசாசு. ಸೈತಾನು ಅನೇಕರ ಹೆಸರು ಘನತೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ವೇಷ ಹಾಕಿಕೊಂಡು ಬಾಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு மறவாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ಮರೆಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟೋ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು அவன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ಅವರ ಮೇಲೆ ದೇವರ ದಯೆ ಇರಲಿ. தேவபிள்ளைகளே, தேவ எச்சரிக்கை இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், ಆದರೂ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, 32-33 வாசிக்கும் போது, 32-33, ஆனாலும் மோசே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயர் என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பாருங்க, ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ಯಾರ್ಯಾರು ನನ್ನ ಮಾತನ್ನು ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೋ ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಪಟ್ಟಿಯಿಂದ ನಾನು ಅಳಿಸಿ ಬಿಡುವೆನು. ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ಯಾರ್ಯಾರು ನನ್ನ ಮಾತನ್ನು ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೋ ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನೆಲ್ಲ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಪಟ್ಟಿಯಿಂದ ನಾನು ಅಳಿಸಿ ಬಿಡುವೆನು. அப்ப ಮೋಸೆಯೇ, எந்த பாகத்திலையும் வார்த்தை கேட்டு நான் அழிக்க மாட்டேன். ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಯಾವ ಕಾರಣದಿಂದ ಅಳಿಸುವುದಿಲ್ಲಪ್ಪ. ஆனா
ಆದರೆ ஆனா ಆದರೂ ஆனா ಆದರೂ ஆனா ಆದರೆ மீறி 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 பாவம் செய்யறவர்களை மட்டும் பேர்களை அழிக்காது விட மாட்டேன். ಮೀರಿ ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡುವವರ ಹೆಸರನ್ನು ಅಳಿಸದೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் நேற்று தண்டனை கொடுத்த, அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த? ஆயுள் தண்டனை. ಅವನಿಗೆ ನಿರಂತರ ಸೆರೆಮನೆವಾಸ அல்ல ದಂಡನೆ. ஜட்ஜி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಜಡ್ಜ್ மீறி 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 பாவத்தை செஞ்சுனே வந்திருக்கிறான். ಮತ್ತೆ 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 ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡೇ ಬಂದನಂತೆ. ஜட்ஜி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ಜಡ್ಜ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ இவங்க தாத்தா பிரதமரா இருந்தாலும், ಇವರ ತಾತ ಪ್ರಧಾನ இவங்க சித்தப்பா மினிஸ்டரா இருந்தாலும், சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும், ಚಿಕ್ಕಪ್ಪ நீ ಸಿಎಂ எம்பி இருந்தாலும், ಎಂಪಿ ಆಗಿದ್ದರು. சட்டம் என்ன சொல்கிறது? ಕಾನೂನು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உனக்கு ஆயுள் தண்டனை, ஜெயில். ನಿನಗೆ ಸೆರೆಮನೆವಾಸ, சாவுற வரைக்கும் நீ ஜெயில தான் சாவடா. ಸಾಯುವವರೆಗೂ ಜೈಲಿನಲ್ಲೇ ಸೆರೆಮನೆವಾಸ. ஆனா இங்க அப்படித்தான் இருக்கிறது ஒரு கூட்டம். ಆದರೆ ಈ ಕೂಟ மீண்டும் செய்தி செய்தி செய்தினே வந்தியனா ಮತ್ತೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ஜாக்கிரதை என்று சபையை பார்த்தவனுக்கு சொல்கிறார். ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தெரிஞ்சு பாவம் ஏதோ ஒரு நேரத்தில் தவறு, ஏதோ ஒரு சின்ன பாவம் செய்து விட்டாய் மன்னிக்கிறார். ಏನೋ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. பாவம் என்று தெரிஞ்சும் ಪಾಪವೆಂದು ತಿಳಿದು பெரிய பாவத்தை செய்து கொண்டே வரும்போது ನೀನು ಮೀರಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬರುವಾಗ ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರೆ. நீதி சும்மா இருக்குமோ? ನೀತಿ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತದೆ. ஆண்டவர் சொல்றார், அப்பேற்பட்டவரோட பேரை நான் அழிச்சிடுவேன்ப்பா, ಆ ರೀತಿಯವರ ಹೆಸರನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತೇನಪ್ಪ, ஜீவ புஸ்தகத்தில் வைக்க மாட்டேன். ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಡುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. மீறி மீறி நீ பாவம் செய்கிறது. ಮೀರಿ ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡುವುದು. உலகம் எவ்வளவு பயப்படுது தெரியுமா? ಲೋಕ ಎಷ್ಟು ಭಯಪಡುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? பாவம் செய்ய பயப்படுது இந்த உலகம். ಪಾಪ ಮಾಡಲು ಭಯಪಡುತ್ತಾರೆ ಲೋಕದವರು ಕೆಲವರು. சபையில் இந்த ஒரு ஆத்மா ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮ மறித்து போனார். ಮರಣ ಹೊಂದಿದರು. சுவாமி அவர் எங்க? ಸ್ವಾಮಿ ಅವರು ಎಲ್ಲಿ? ஆவா ஆத்மாவா சுத்தி கொண்டிருக்கிறது. ಅವರು ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತಾ ಇದೆ. ஏன்? ಯಾಕೆ? உலகத்தர் செய்யாத பாவத்தை செய்திருக்கிறாவ. ಲೋಕದವರು ಮಾಡದಂತಹ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரு ரவுடி செய்யாத பாவத்தை செய்திருக்கிறார். ಒಂದು ರೌಡಿ ಮಾಡದಂತ ಪಾಪವನ್ನು ஒரு ಮಾಡಿದ್ದಾನೆ. கொலைகாரன் செய்யாத பாவத்தை அவன் ಒಂದು செய்திருக்கிறான். ಕೊಲೆಗಾರ ಮಾಡದ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. நான் அவனை தடவில்லை, ನಾನು ಅವನನ್ನು ದಂಡಿಸಲಿಲ್ಲ, அவனை தள்ளப்பட்டு போய்விட்டான். ಅವನೇ ತಡೆಯಾಗಿಕೊಂಡನು. நேற்று கூட அந்த ஆத்மாக்காக ஜெபித்தேன். ನೆನ್ನೆ ಕೂಡ ಆತ್ಮಕ್ಕಾಗಿ ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. நானும் மோச மாதிரி ஜெபிச்சுன்னுக்கிறேன். ಅಯ್ಯ ಕೂಡ ಮೋಸೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ என் ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. பேரை கிரிக்கெட் ஆண்டவரே, ನನ್ನ ಹೆಸರನ್ನು ತೆಗೆದು ಬಿಡಿಯಪ್ಪ, இல்லை விட்டு அவங்களை மோட்சம் கொடு. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವ್ರಿಗೆ ಮೋಕ್ಷ ಕೊಡಿರಿ. இப்படியே கேட்டுக்கொண்டு வருகிறேன். ಈ ರೀತಿ ಕೇಳುತ್ತಲೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் எனக்கு வாரணி போய் நினைக்கிறான், நீ அப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறான். ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡಿ ಎಂದು ஆனா ದೇವರು மனசாட்சி கேட்கவில்லையே. ಆದ್ರೂ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಕೇಳುತ್ತಿಲ್ಲವೇ? தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாதனை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை சபைக்கு போற பெரிய ஆளா இருக்கிறேன்னு எப்பொழுது நினைக்காதே. உன்னுடைய பேர் ஜீவத்தில் எழுதியிருக்கிறதா? ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಆಳೆಂದು ನೆನೆಸಬೇಡ. ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದೆಯಾ? உன்னுடைய பேரை கிறுக்கிடாதபடிக்கு தாவீது சொல்கிறான். ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னுடைய பேரே ನನ್ನ ಹೆಸರನ್ನು வாசிக்க வந்து 51 பேசிக் கொண்டிருக்கிறேன். ಕೀರ್ತನೆ 51ರಲ್ಲಿ ಓದುತ್ತಿದ್ದೇವೆ. என்னுடைய பேரை கிறுக்கிடாதப்பா. ನಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಳಿಸಿ ಬಿಡಬೇಡಿಯಪ್ಪ. தாவீது கேட்கிறா, ದಾವೀದ ಕೇಳು, மகா பெரிய பாவத்தை செய்து விட்டேன், ಮಹಾ ಅಪರಾಧವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, என்னுடைய பேர் ஜீவத்திலிருந்து கிறுக்கிடாதப்பா. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕ ತೆಗೆದು ಬಿಡಬೇಡಿಯಪ್ಪ. நீ நியாயம் தீர்த்தவனுக்கு முன்ன நான் நிற்க முடியுமா? ನೀವು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾ ಅಪ್ಪ? என் பேரை கிறுக்கிடாதப்பா. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡಬೇಡಿಯಪ್ಪ. இந்த உலகத்துல ராஜா இருந்து எனக்கு ராஜா பதவி வேண்டாம். ಇದು ನನಗೆ ರಾಜನ நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன். ನಾನು ಭಿಕ್ಷೆಗಾರನಂತಿರುತ್ತೇನೆ. ஆனா என் பேரை ஜீவத்திலிருந்து கிறுக்கிடாதே. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕದಿಂದ ಅಳಿಸಿ பரலோகம் இல்லையே, இந்த உலகத்துல நான் எங்க இருக்க முடியும்? ಪರಲೋಕ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಿ ಇರಲಿ ಅಪ್ಪ? ஐயோ ஆவி ஆயிடுவனே, ಅಯ್ಯೋ ಆತ್ಮವಾಗಿ ಬಿಡು. கார் இருளான இடத்துக்கு போய் விடுனே, ಕಾರ್ಗತ್ತಲ ಸ್ಥಳ நரக பாதையில போய் விடுவனே. ನರಕದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆಯೇ. என் பேரை கிறுக்கிடாதப்பா. நான் செய்த பாவம் எனக்கு முன்பாக வந்து நிக்கிறது. ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ನನ್ನ அந்த ಹೆಸರು பாவம் என்ன தொல்லை உண்டாக்குறது. ಪಾಪ ನನ್ನನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸುತ್ತಿದೆ ಅಪ್ಪ. சிங்காசனத்தை போய் உட்கார, ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சிங்காசனம் சொல்லுது, ಸಿಂಹಾಸನ ಹೇಳುತ್ತದೆ, ஏ பாவி ராஜா, ಏ ಪಾಪಿ ರಾಜ, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டு சிங்காசனம் நியாயத்திக்கிறாய, உனக்கு என்ன யோகியத்தை என்று சொன்ன உடனே நான் நடுங்கி அங்கிருந்து கீழே இறங்கி விடுகிறேன். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತಳು ನಿನಗೆ ಏನು ಯೋಗ್ಯತೆ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿಂದ ಇಳಿದು ಬಿಡುತ್ತೇನೆ. ஏன் நண்பதே பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுது,
ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பாவத்தை செய்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்காத தேவனுடைய தண்டனை வந்துவிடும் உனக்கு. ಪಾಪ ಮಾಡಿಕೊಂಡು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದರೆ ದಂಡನೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருக்க உன்னை பார்த்து சொல்கிறார். ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 50:12 வாசிக்க வேண்டாம். ಕೀರ್ತನೆ 50:12 ಓದು. துர்மார்க்கனே, ದುರ್ಮಾರ್ಗನೇ, தெரிஞ்சு பாவம் செய்கிறவனே, ತಿಳಿದು என் நாமத்தை அறிவிக்க உனக்கு யார் தகுதி கொடுத்தது? ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ யார்? உனக்கு என்ன வேலை என்று கேட்கிறார். ನಿನಗೇನು ಕೆಲಸ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. பாவத்தை செய்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? உனக்கு தகுதி இல்லை யார் என்று கேட்கிறார். ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ, ನೀನು ಯಾರು ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவபிள்ளை. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. பாதங்களை பிடித்துக்கோ. ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. தேவ சமுத்திரம் விழுந்து விடாதபடி வைக்காரு. ದೇವರ வெளிப்படுத்த விசேஷம் 20:15 வாசித்து பாருங்க. 20:15 ಪ್ರಕಟಣೆ ಓದಿರಿ. நம்ம தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு அருமையான காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கும். 20:15 ಯಾವ ಹೆಸರು ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರೆದದ್ದಾಗಿ ಕಾಣಲಿಲ್ಲವೋ ಅವನು ಬೆಂಕಿಯ ಕೆರೆಗೆ ದಬ್ಬಲ್ಪಡುವನು. ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாத இவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். எத்தனை பேர் ஜீவபுஸ்தகம் எழுதிக்கிறது? ಎಷ್ಟು ಜನರ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ? என் பேர் டிப்போவில் எழுதிக்கிறாருங்க. அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்கு, சீமானை வாங்குறதுக்கு. ರೇಷನ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಬರೆದಿದ್ದಾರೆ. என் பேர் பேங்க்ல இருக்குதுங்க. ನನ್ನ ಹೆಸರು ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿದೆ. இவனுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லையோ, ಯಾರ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಲ್ಲವೋ இரண்டாவது மரணமாக்கி அக்கனி கடையில் தள்ளப்படுவார். ಎರಡನೇ ಮರಣವಾದ ಬೆಂಕಿಯ ಕೆರೆಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. கர்த்தர் ஒரு நாள் ದೇವರು ಒಂದು ದಿವಸ என்னோட பேச ஆரம்பித்தார். ಅಯ್ಯ ಜೊತೆ ಮಾತಾಡಿ வானம் முழுவதும் என்னோட பேரை காமித்தார். ಆಕಾಶ ಪೂರ್ತಿ ಅಯ್ಯ ಹೆಸರನ್ನು ತೋರಿಸಿದರು. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, உன்னோட பேரை நான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದೇನೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ சபைக்கு வந்தவுடன் நீ மோட்ச போக மாட்டாய். ಸಭೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ அபிஷேகம் பெற்றவனே போக மாட்டாய். ಅಭಿಷೇಕ ಹೊಂದ ತಕ್ಷಣ ரட்சி பஞ்சவன போக மாட்டாய். ರಕ್ಷಣೆಗೆ ಹೊಂದ ತಕ್ಷಣ உன்னோட பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறதுக்காக உன்னை சரிப்படுத்திக்கோ. ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. 20:12 வார்த்தை பாருங்க. 20:12 ಪ್ರಕಟಣೆ ಓದಿರಿ. வெளிப்பட்ட ಇದಲ್ಲದೆ ಪುಸ್ತಕಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು ಮತ್ತು ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿ ಎಂಬ ಇನ್ನೊಂದು ಪುಸ್ತಕವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. ಆ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದ ಸಂಗತಿಗಳ ಆಧಾರದಿಂದ ಅವರವರ ಕೃತ್ಯಗಳ ಪ್ರಕಾರ ಸತ್ತವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾಯಿತು. அடுத்த ஒரு புத்தகம் இருக்கிறதா? ನಂತರ ಇನ್ನೊಂದು ಪುಸ್ತಕವಿದೆಯಂತೆ. நீ செய்யும் நன்மைகளுக்கு ನೀನು ಮಾಡುವ ಒಳ್ಳೆಯ ஒரு ಕಾರ್ಯಗಳಿಗೆ ஜீவபுஸ்தகம் இருக்கிறது. ಅದಕ್ಕೂ ಒಂದು ಪುಸ್ತಕವಿದೆ. உனக்கு நிறைய வச்சு நான் நாலனா காணிக்க போடுறியே, உன் பேர் எங்க இருக்கும்? ನೀನೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು 4 ಕಾಣಿಕೆ உன் ಹಾಕುತ್ತೀಯ. குடும்பத்தை மட்டும் சொகுசா வச்சு நீ சபையை பத்தி கடைசிட்டு தள்ளுகிறாயே, உன் நிலவரம் என்ன இருக்கும்? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದು ಸಭೆಯನ್ನು ಕೊನೆ ತಳ್ಳುತ್ತೀಯ. ನಿನಗೆ ಏನು ಇರುತ್ತದೆ? அவனுக்கு ஏத்த கிரியைகளுக்கு ஏத்த பலன் கொடுக்கிறாரா? ಅವನಿಗೆ ತಕ್ಕ அதுக்கேத்த தண்டனை கொடுக்கிறாரா? அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கறாரா? ಅದು ಪಕ್ಕ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ಪುಸ್ತಕ. ஓசியா 13:4 வார்த்தை பாருங்க. ಓಸೆಯ ಪುಸ್ತಕ 13:4 ಓದುವಾಗ தேவபிள்ளைகளே, நீ செய்கிற சகல நன்மைகளுமாக சபைக்காக உன்னுடைய பேரை ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறாரா? ಸಭೆಗಾಗಿ ನೀನು ಮಾಡುವ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆದಿಡುತ್ತಾರೆ. அன்பு தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதிகாலையிலே வந்து அந்த அன்பு சகோதரிகள், ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲೇ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಗಳು, நான் சம்பளமா கொடுக்குறேன், ಸಂಬಳ ಕೊಡುತ್ತೇವಾ? கவர்மெண்ட் வேலை செய்றாங்க, அவங்க ಗವರ್ಮೆಂಟ್ ವೇಲೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಾ? இங்க வந்து சபை ஆலயத்தை பணிவிடை செய்றாங்க. ಆಲಯದ ಪಾರುಪತಿಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. என்னை விட பாடுற உங்களை விட அவங்க பாக்கியவான்கள். ನಿಮ್ಮ ವಿಡ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದಾರೆ. அவங்க தான் ஊழியத்தின் முதல் வாசல்கள இருக்கிறார்கள். ಅವರೇ ಸೇವೆಯ ಮೊದಲ ಬಾಗಿಲುಗಳಾಗಿದ್ದಾರೆ. அவனுக்கு செய்த பணிவிடைகளுக்கு ஏத்த பலன் கொடுக்கிறாரா? ಅವರವರಿಗೆ ಮಾಡಿದ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರಂತೆ. சபைக்கு நீ செய்த சகல காரியத்தையுமாக நான் கணக்கெடுத்து கொடுப்பேன். ಸಭೆಗೆ ಮಾಡುವ ಎಲ್ಲ ಪಾರುಪತ್ಯದ ಲೆಕ್ಕವನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ. முழு மனதோட இந்த சபையை பெருக்கினா கூட உனக்கு கொடுப்பார். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಸಭೆಯನ್ನು ಗುಡಿಸಿದ್ರು ஆகையால முடிஞ்சவன ஆளுக்கு ஒரு தொடுப்பு தடுத்து பெருக்கி நிற்க போறீங்க. ಆದ್ಮೇಲೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪರಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಗುಡಿಸಲು ಹೋಗುತ್ತೀರಾ? பாவம் அன்பு சகோதரிங்க காலையில வர பார்த்த உள்ளத்துல வேதனை. ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ ಬೆಳಗ್ಗೆ அதே ಬರುವ நேரத்தில் இவர்கள் பெரிய பாக்கியவான்கள் எல்லாம். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದಾರೆ. கரெக்ட் டைம்க்கு வந்து சம்பளம் நான் கொடுக்குறேன். நான் ಸಮಯಕ್ಕೆ சென்ட்ரல் ಸರಿಯಾಗಿ கவர்மெண்டா இது மைசூர் கவர்மெண்டா? ಇದು ಗವರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸವಾ?
பின்ன எப்படி செய்கிறார்கள் அவர்களெல்லாம்? ಅವ್ರು ಹೇಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ? கர்த்தரால் ஏற்படுத்தினது ஊழியம் அது. ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸೇವೆ அது ஈனமான ஊழியம் அல்ல, ಅದು ಕೇವಲವಾದ ಸೇವೆ ಅಲ್ಲ, ஈனமான ஊழியம் அல்ல, ಅದು ಕೇವಲವಾದ கனமுள்ள ஊழியம். ಅದು ಘನವಾದ ಸೇವೆಯಾಗಿದೆ. நான் தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதோட பலன்கள், ಅದರ ಪ್ರತಿಫಲಗಳು அதோட பிரதிபலன்களை அவருக்கு ஞாபக புஸ்தகம் எழுதி வைக்கிறாராம். ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಡುತ್ತಾರಂತೆ. நீ வியாதி வரும்போது, ಕಾಯಿಲೆಗಳು ಬರುವಾಗ, வறுமை வரும்போது, ಕ್ಷಾಮಗಳು ಬರುವಾಗ, போராட்டம் வரும்போது, ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ அந்த புஸ்தகம் ஒரு முன்ன நிற்கிறதா? ಆ ಪುಸ್ತಕ ಅವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. என்னென்ன செய்திருக்கிறார் பாருங்கள் என்று. ಏನೇನು ಮಾಡಿದ್ದಾರೆ ನೋಡಿಯಪ್ಪ. அப்ப பிசாசு காட்டுறாரா, ಹಾಗೆ ಸೈತಾನ್ ಹೇಳುತ್ತಾನಂತೆ, தொந்தரவு பண்ணாத போ, ಅವನು ತೊಂದರೆ ಪಡಿಸಬೇಡ, இந்த ಹೋಗು. புஸ்தகத்தை பாரு, எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறார் சபையில. ಎಷ್ಟು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ನೋಡು. என்ன சாமி செஞ்சுக்கிறார்கள்? ಅದೇನು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ್ದಾರೆ? நல்ல சம்பாதனை செய்யற, கை நிறைய பணம் குடும்பம் முழுவதும் வாங்குறது, ಕೆಲವು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಕೈ ತುಂಬ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. காணிக்க ₹1 போடுற, ಕಾಣಿಕೆಯನ್ನು ₹1 ಹಾಕುತ್ತೀರಾ? உனக்கு என்ன நன்மை இருக்கும்? ನಿಮಗೇನು ಉಪಕಾರವಿರುತ್ತದೆ? உஷாரா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள், ದೇವರಿಗೆಂದು ಕೊಡುವ, சபைக்கென்று செய்கிறவர்கள், ಸಭೆಗೆಂದು ಮಾಡುವ, கர்த்தருக்கு நீ கடன் கொடுக்கிறாயா, ದೇವರಿಗೆ அந்த ಸಾಲ வட்டி முதல்ல உனக்கு சேர்த்து கொடுக்கிறாராம். ಅದು பாருங்க, ಬಡ್ಡಿ ಸಹಿತವಾಗಿ ತಿರುಗಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நான் கர்த்தருக்கென்று நான் ஆதிலிருந்து கொடுக்கிற மனுஷனா மாறினேன். ಆರಂಭದಿಂದ இதுவரைக்கும் அவருக்காக கொடுக்க மனுஷனா இருக்கிறேன், ಇದುವರೆಗೂ ಕೊಡುತ್ತಲೇ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆனாலும் தேவன் என்னை வெட்கப்படுத்தவில்லை, ಆದರೂ ದೇವರು ನಾಚಿಕೆ நெறியத்தக்கதாக செய்து கொண்டு வர ತುಂಬಿ ತುಂಬಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஞாபக புஸ்தகத்திலே அதிகமாக காரியங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆகியால் தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ செய்கிற பணிவிடைகள், ನೀನು ಮಾಡುವ ಪಾರುಪತ್ಯಗಳು, அநேக காரியங்கள் ಅನೇಕ ದೇವರ ಕಾರ್ಯಗಳು கர்த்தர் எழுதி வைக்கிறாராம். ದೇವರು ಬರೆದಿಡುತ್ತಾರೆ. அத சொன்னார், ಅದೇ ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுத்தியனா, ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ அதை எடுத்து கொடுத்துறாராம். ಅದನ್ನು ತಿರುಗಿಸಿ ಕೊಡುತ್ತಾರಂತೆ. பேர்பட்ட ஒரு தெய்வமா. ಆ ರೀತಿ இந்த ரகசியங்கள் அநேக மக்களுக்கு தெரியாது. ಈ ರಹಸ್ಯಗಳು ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தெரியாது. ದೇವರ ಹತ್ತಿರ ಆಶೀರ್ವಾದ கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ಕೊಡು, ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில நீ தரித்திரவான மாறிடுவா. ಕೊನೆಯಲ್ಲಿ ದರಿದ್ರವನಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? கடைசியில பரலோகத்து கடைசி தரித்திரவான், ಕೊನೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದರಿದ್ರವನಾಗುತ್ತೀಯಾ? கடைசியில் ஆண்டவர் தீர்ப்பு செய்யும் போது ದೇವರು ತೀರ್ಪು ಮಾಡುವಾಗ என்ன செய்கிறாரா? ಏನು ಮಾಡುತ್ತಾರಂತೆ? எனக்காக என்னென்ன செய்தாய், ನನಗಾಗಿ ಏನೇನು ಮಾಡಿದೆ, உனக்கு கொடுத்த தாளந்து, சம்பாதனை, ஆரோக்கியம், பலம், இதுக்காக எனக்கு என்ன செய்தாய்? ನೀನು ಕೊಟ್ಟ ತಾಲಂತು, ಬಲ, ಹಣ ಎಲ್ಲವನ್ನು ಏನು ಮಾಡಿದೆ? எதுவுமே செய்யாதே, ಯಾವುದನ್ನು ಮಾಡದೆ சுயநலமான உபயோகப்படுத்தி கொண்டபடியாலே ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ನೀನು ಬದುಕಿದ್ದರಿಂದ அவன் கையும் காலம் கட்டி இருட்டறையில் போடுறான். ಅವರ ಕೈ ಕಾಲು ಕಟ್ಟಿ ಕತ್ತಲೆ ಗುಂಡಿಗೆ ಹಾಕಿ ಎನ್ನುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ தேவனுக்காக உபயோகப்படு. ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ. சும்மா வேஷத்தை போட்டு நான் என்னமோ தேவனுக்காக உபயோகப்படுற மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்காதே. ವೇಷ ಹಾಕಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೇನೆ. கர்த்தர் நியமித்த காரியங்களை அசைத்து விடுவன், ದೇವರು ನೇಮಿಸಿದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆಲಸ್ಯವುಳ್ಳವನು சபிக்கப்பட்டவன். ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುವುದು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ கர்த்தர் நியமித்த ஒவ்வொருத்தருக்கும் ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. எதுக்காக உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ எதுக்காக பாவத்தை மன்னித்தார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ எதுக்காக சாபத்தை நீக்கினார்? ಶಾಪ ಯಾಕೆ எதுக்காக வந்து குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறார்? ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದು ಕಾಯ್ತಿದ್ದಾರೆ? அவருக்காக நீ ஜீவிப்பா என்று தான். ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஜீவிக்கிறாயா? ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஜீவிக்கணும் தனக்கென்று ஜீவிக்காமல் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்காக ஜீவி. ಜೀವಿಸುವನು ತನಗೆಂದು ಜೀವಿಸದೆ ಸತ್ತು ಬದುಕಿದ ಯೇಸುವಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்படி ஜீவிக்கும்போது என்ன செய்கிறாய்? ಹಾಗೆ ಮಾಡುವಾಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவர் உனக்காக ஜீவிக்கிறார். ಅವರು ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. நீ அவருக்காக ஜீவித்தியனா? ನೀನು ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ உனக்காக ஜீவிக்கிறார். ಅವರು ನಿಮಗಾಗಿ குடும்பத்துக்காக ஜீவிக்கிறார். ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, பிள்ளைகளுக்காக ஜீவிக்கிறார். ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. உனக்காகவே நீ ஜீவித்துக் கொண்டிருந்தியானா? ನಿನಗಾಗಿ ನೀನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರೆ நீ ஒன்றுக்கும் இல்லாமல் ஆகிவிடுவா. ನೀನು ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದಂತವನಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ஆகியால தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். ಬೇಗ ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತೇವೆ. என் ஞானஸ்தான எடுத்தவர்களுக்காக பேச வேண்டும். ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತಿರುವವರಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು. ஆவியானவர் என்னோடு பேசும்போது ದೇವರಾತ್ಮ ಮಾತಾಡುವಾಗ ஒரு 7-8 பேர் மட்டும் தான் ஆயத்தமாக்குறத கர்த்தர் காமிக்கிறார். 7-8 ಜನರು ಸಿದ್ಧವಾಗಿರುವುದನ್ನು ದೇವರು ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. மீதி பேரெல்லாம் ஆயத்தம் இல்லை. ಬೇರೆ ಇವರೆಲ್ಲ அங்க பார்த்தா 65 பேர் கொடுத்துக்கிறீங்க. 65 ಜನ ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ஏதோ ஒரு சபையை நினைத்து விடாதே, ಯಾವುದೋ ಒಂದು யாரோ ஒரு ஊழியக்காரனை நினைத்து விடாதே. ಸೇವಕರನ್ನು ನೆನೆಸಬೇಡಿರಿ. இது ஆதி சபை, ಇದು ಆರಂಭದ ಸಭೆ, அப்போஸ்தலருடைய சபை, ಅಪೊಸ್ತಲರ ಸಭೆ, கர்த்தர் உலாவுகிற சபை, ದೇವರು ಸಂಚರಿಸುವ பிதாவாகப்பட்ட தேவன் நிக்கிற சஞ்சரிக்கிற சபை. ತಂದೆಯವರು ನಡೆದಾಡುವ ಸಭೆ. அவருக்கு ஏத்த மாதிரி நடந்தியனா? ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ರೀತಿ ನಡೆದರೆ உன்னை போல பாக்கியவான் யாரும் இல்லை, ನಿನ್ನ ರೀತಿ ಭಾಗ್ಯ உன்னை போல பாக்கியவதி யாரும் இல்லை. ಈ ರೀತಿ
உலகத்துல பேர் புகழுக்காக ஓடாதே. ಹೆಸರು ಘನತೆಗಾಗಿ ಓಡಬೇಡ. உன்னை பார்த்து எங்க ஓட சொல்லி கொண்டிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಿ ನೋಡಿ ಓಡು ಅಂತ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ. உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕ ಓಡುತ್ತಾ ಇದೆ. வாடி போகிற கிரீடத்துக்காக. வாடி ಹೋಗುವ ஆனா ಕಿರೀಟ. நானும் பவுல் சொல்லி ನಾನು வாடாத கிரீடத்துக்காக போராடி கொண்டிருக்கிறேன். வாடி ಹೋಗದ உலகத்துல எத்தனை கிரீடங்களை பெறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಕಿರೀಟ ಹೊಂದುತ್ತಾರೆ. வாடி போகிற கிரீடங்கள். வாடி ಹೋಗುವಂತಹ ಕಿರೀಟ. ஆனா நாங்களோ ಆದರೆ ನಾವು வாடாத ஒரு கிரீடத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ವಾಡದ ಕಿರೀಟಕ್ಕಾಗಿ ಓಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இதுக்கு முதலாவதாக ஓட்டம். ಇದು ಮೊದಲನೇದಾಗಿ ಓಟ. விசுவாச ஓட்டம். ನಂಬಿಕೆ ಎಂಬ ಓಟ. அவரை பார்த்து ஓடுகிற ஓட்டம். ಅವರನ್ನೇ உன்னை ದೃಷ್ಟಿಸಿ பார்த்து ஓடாதே. ನಿನ್ನ ನೋಡಿ அவன் ಓಡಬೇಡ. அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அந்த சபை இப்படி இருக்குது, இந்த சபை, அதை பார்த்து ஓடாதே, விழுந்துடுவனே. ಆ ಸಭೆ ಈ ಸಭೆ ನೋಡಿ ಓಡಬೇಡ, ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀಯ. எப்படி ஓட வேண்டுமா? ಯಾಕೆ ಓಡಬೇಕಂತೆ? இபிரியர் 12:1 வாசிக்கும் போது ಇಬ್ರಿಯ 12 விசுவாச தொடுகிறவனும் முடிக்கிறவருமாக ವಿಶ್ವಾಸವನ್ನು இயேசுவை பார்த்து பொறுமையோடு ஓடி முடி. ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ ಓಡು. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பரம யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடுவோம். எப்படி ஓட ಆದ வேண்டும்? ಕಾರಣ ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭಯಂತರ மேகம் போல சாட்சிகள் யாரது? ಮೇಘಗಳ ರೀತಿಯ ಸಾಕ್ಷಿ ಯಾರದು? ரத்த சாட்சிகள். ಅವೇ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳು. புருஷனை வெட்டும் போது ಗಂಡನನ್ನು ಕೊಲ್ಲುವಾಗ மனைவி வெட்டு என்று சொன்னார். ಹೆಂಡತಿ ಹೇಳಿದಳು ಕೊಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு தான் தெய்வம். ಯೇಸುವೇ ದೇವರು. என் புருஷனை வெட்டு. ನನ್ನ ಮಗ ಗಂಡನನ್ನು ಕೊಲ್ಲಿರಿ. எங்க போறாரு அவரு? ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? அவர் சொந்த ஊருக்கு போறாரு. ಅವರ ಸ್ವಂತ ಊರಿಗೆ நான் ಹೋಗುತ್ತಾರೆ. பின்னால போறேன். ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ. புள்ளிய வெட்டுறோம். ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತೇವೆ. வெட்டு. வெட்டு ಬಿಡಿಗಿರಿ. அவரை உண்டாக்குன தேவனிடத்துல போகிறது. ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗು. என்ன சீக்கிரம் வெட்டு. ನನ್ನನ್ನು ಬೇಗ ಕೊಲ್ಲಿರಿ. நானும் என் பிள்ளைகிட்ட போறோம். ನಾವು ನನ್ನ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಹೋಗುತ್ತೇನೆ. இத்தான் மேகங்கள். ಇದೆ மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்கிறது. ಮೇಘ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಇರುವ விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறவமான இயேசுவை பார்த்து பொறுமையோடு ஓடி முடி. ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ ಓಡು ಮುಗಿಸು. ಎಲ್ಲರೂ முடிக்காத மனுஷனை போகாதே. ಮುಗಿಸದಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೋಗಬೇಡ. பரிசுத்தல தொடங்குறாய், அசுத்தல முடிக்கிறாய். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಆರಂಭ ಮಾಡಿ ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸು. விசுவாசத்துல தொடங்குறாய், அவிசுவாசத்துல முடிக்கிறாய். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಆರಂಭ ಮಾಡಿ ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೀಯ. வல்லமையில முடிக்கிறாய், பலவீனமாக முடித்து போய் விடுகிறாய். ಬಲದಲ್ಲಿ ಆರಂಭಿಸುತ್ತೀಯಾ, ಬಲವಿಲ್ಲದಂತೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ஆதிருந்த விசுவாசம் எங்கே? ಆರಂಭದ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ, ஆதிருந்த கிறிஸ்துவின் அன்பு எங்கே? ಆರಂಭದ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ இல்லவே இல்லை. இப்பொழுது ಈಗ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. எல்லாம் தள்ளிவிட்டு ಎಲ್ಲವನ್ನು ತಳ್ಳಿ நானும் என் மனைவி, என் வீடு, என் பிள்ளை, என் வாசல், என் பேரு, என் புகழ், இப்படி ஒன்று சாத்தான் திருப்பிட்டு இருக்கிறான். ನಾನು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು நோ என்ட்ரி போர்டுல ஒன்று அமைச்சிட்டு இருக்கிறான். ನೋ ಎಂಟ್ರಿ ಬೋರ್ಡ್ ನಲ್ಲಿ அது உனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ಅದು ನಿನಗೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ. அதுதான் பெரிய வாசல். ಅದೇ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. ஒரு நாளைக்கு ஏடுபாடு உள்ள வாழ்க்கை ஆய்விடும். எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಒಂದು ದಿವಸ ಕೇಡು ಆಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಬಾಳು ಎಚ್ಚರಿಕೆ. ஜீவிக்கிறவன் தனக்கென்று ஜீவிக்காமலே ಜೀವಿಸುವನು ತನಗೆಂದು ಜೀವಿಸದೆ மரித்தவரும் உயிர்த்தெழுதலுமாக உன்னை மீட்டுக் கொள்கிறான். அவருக்காக நீ ஜீவிக்க வேண்டும். ಸತ್ತು ಬದುಕಿ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பாதப்படியே விழுந்து ಅವರ ಪಾದಗಳಿಗೆ ಬಿದ್ದು உங்களை தரமட்டமா தாழ்த்தி கொள்ளுங்க. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தானியேல் புஸ்தகம் 12:1 வாசிக்கும் போது ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕ 12:1 ಓದುವಾಗ அங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? அநேக பேர் நீதிமான்களை மறித்து ಅನೇಕ ನೀತಿವಂತರು ಮರಣ ಹೊಂದಿ ஜீவபுஸ்தக பேர் எழுதப்பட்டவர்கள் ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟವರು உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு போவார் என்று வேதம் இருக்கிறது. ಪುನರುತ್ಥಾನ ஆகையால தேவனே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாசி. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலத்தில் மட்டும் உணராதபடி ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ನಿನ್ನ ಜನರ ಪಕ್ಷವನ್ನು ಹಿಡಿದಿರುವ ಮಹಾಪಾಲಕನಾದ ಮೀಗಾಯೇಲನು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಏಳುವನು. ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಜನಾಂಗವು ಉಂಟಾದುದರಿಂದ ಅಂದಿನವರೆಗೂ ಸಂಭವಿಸಿದಂಥ ಸಂಕಟವು ಸಂಭವಿಸುವುದು. ಆಗ ನಿನ್ನ ಜನರೊಳಗೆ ಯಾರ ಹೆಸರುಗಳು ಜೀವ ಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವವೋ ಅವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವರು.
ದೇವರ ಮಕ್ಕಳು, ஜீவ புஸ்தக பேர் யார் யார் எழுதியிருக்கிறதோ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರ ಹೆಸರು எல்லாருடைய கலரையும் முதலாவது உயிர்த்தெழுந்து வெடிஞ்சி மேலே வந்துடுவார்களாம். ಮೊದಲನೇ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೆ ಎಲ್ಲರ ಸಮಾಧಿಗಳು ಒಡೆದು ಆಚೆ ಬರುತ್ತಾರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த துணி போட்டு நீ செத்த, ಯಾವ ವಸ್ತ್ರ ಹಾಕಿಕೊಂಡು ನೀವು ಮರಣ ಹೊಂದಿದಿರಿ, எந்த உடம்புல நீ செத்த, ಯಾವ ಶರೀರದಲ್ಲಿ ನೀವು ಮರಣ ಹೊಂದಿದಿರಿ, அதுல இருந்து உன் கலர் திறந்து மேலே வருவா. ಅದೇ ರೀತಿ ಸಮಾಧಿ ಒಡೆದು ಮೇಲೆ ಬರುತ್ತೀರಂತೆ. அங்க வரும்போது ஒரு சத்தம் வருமா, ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಂದು ಶಬ್ದ, மரணமே ಮರಣವೇ உன்னோட கூரங்க, ನಿನ್ನ ಕೊಂಡಿ ಎಲ್ಲಿ, பாதாளமே பாதாளமே, ஜெயமெங்க சொன்ன உடனே ಜಯವೆಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆதி உருவம் அப்படியே மகிமைக்குள்ள போய் எடுக்கிறதா. ಅಪ್ಪನರುತ್ಥಾನವಾದ ಮಹಿಮೆ ಆತ್ಮ Thank you, Jesus. ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದಂತೆ. மகிமைக்குள்ள மறுரூபமாய், ಮಹಿಮೆಯೊಳಗೆ ಮರುರೂಪ, மறுரூபத்து மேல் மறுரூபமாய் ಮಹಿಮೆ ಮೇಲೆ இயேசுவுடைய சாயல் அடைந்து ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪ, பரலோகத்துக்கு இயேசு போனது போல நீயும் போகிறாய். ಯೇಸು ಹೋದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಹೋಗುತ್ತೀಯ. என்ன பாக்கியமையா, ಇದು ಎಂತಹ ಭಾಗ್ಯವಯ್ಯ. கவலையோடு இருக்கிறாயா, ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದೀರಾ, என்ன பாக்கியம் உனக்கு. ಇದು ಎಂತಹ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அந்த உயிர்த்தெழுந்து மேலே போன பிறகு ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಮೇಲೆ ಹೋದ ಮೇಲೆ அடுத்து எக்காலம் ஓதும்போது ನಂತರ ತುಕ್ಕುತರಿ ಊದುವಾಗ அடுத்து கல்லற வேணுமா, ನಂತರ ಸಮಾಧಿ ಒಡೆಯುತ್ತದಂತೆ. பக்தியினர்களும் ಭಕ್ತಿ ಇಲ್ಲದವರು, பாவிகள் கல்லர்கள் எழும்புமா, ಪಾಪಿಗಳಿಗೆ ಸಮಾಧಿಗಳು ಏಳುತ್ತವೆ. நியாய தீர்ப்புக்கு நிற்குவார்களா. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ. நீ யாரா இருக்கிறா, ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ, இந்த சபையை என்னவா வைத்திருக்கிறாய், ಈ ಸಭೆಯನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ, பிள்ளையே ದೇವರ சபையை என்னாக வைத்துக் கொண்டிருக்கிறாய். ಸಭೆ ಏನೆಂದು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. எச்சரிக்கையாக கிறிஸ்துவின் சபை, ಇದು ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆ. இந்த சபை யாரா இருக்கிறது, ಈ ಸಭೆ ಯಾರದು, கிறிஸ்துவின் விழாவில் இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತರ ಪಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ಇದೆ. முழு ரத்தத்தை விழாவில் இருந்து உனக்கு கொடுத்து உன்னை வாங்கி கொண்டிருக்கிறாய். ಪಕ್ಕೆಯ ಸಂಪೂರ್ಣ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು நீ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சொந்த சொத்தல்ல, ಸ್ವಂತ ಆಸ್ತಿ ಅಲ್ಲ, இயேசுடைய சொத்து. நீ ಯೇಸುವಿನ ಆಸ್ತಿ ಆಗಿದ್ದೀಯಾ. இயேசு ரத்தத்தால உன்னை வாங்கி கொண்டிருக்கிறார். ಯೇಸು ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು அவருடைய ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சொத்து நீ. ಅವರ ಆಸ್ತಿ ನೀವು. அவர் எப்படி வேணுமோ அவனை உபயோகப்படுத்த ஒப்பு கொடுக்கிறாயா. ಯಾವಾಗ ಉಪಯೋಗ ಮಾಡಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ. நீ சைக்கிள் வாங்குற, அது உன்னோட சொத்து. ನೀನು ಸೈಕಲ್ ತೆಗೆದು ಅದು ನಿನ್ನ எப்படி ಆಸ್ತಿ. வேணுமோ அதை ஓட்டலாம். ಯಾಗಾದ್ರೂ ಓಡಿಸಬಹುದು. ஏப்பா இப்படி ஓட்டுற, இந்த சைக்கிள் யாருது என்று கேட்டா என்னோட சொத்து அது. ಅದು ನನ್ನ ಸ್ವತ್ತು, ನನ್ನ ಇಷ್ಟ ರೀತಿ. இதை போலவே அவருடைய சொத்து நம்ம அல்ல, ಅವರ ಆಸ್ತಿ ನಾವೆಲ್ಲ. அவர் எப்படி சொல்றாரு அப்படி நடக்க வேண்டும். ಅವರು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ உனக்கு ನಡೆಯಬೇಕು. வாங்கி கொண்டிருக்கிற ரத்தத்தினாலும் ರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಂಡು, ஆத்மாவினாலும் ಆತ್ಮ ಕೊಟ್ಟು, சரீரத்தினாலும் ಶರೀರ ಕೊಟ್ಟು, உனக்கு கொடுத்து வாங்கி இருக்கிறார். ಕೊಟ್ಟು நீ ಕೊಂಡುಕೊಂಡು, உனக்கு நீ சொந்த சொத்தல்ல, ನಿಮಗೆ ನೀವು ಸ್ವಂತ நீ ಸ್ವತ್ತು, அவருடைய சொத்து. ನೀವು ಅವರ ಆಸ್ತಿ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய சொத்தை பத்திரமா வைத்திருக்கிறார். ಅವರ ಆಸ್ತಿಯನ್ನು ಭದ್ರವಾಗಿ, திருடன் திருடிடுவானோ, ಕಳ್ಳನು ಕದಿಯುತ್ತಾನೋ, கொள்ளாடி திருவானோ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯುತ್ತಾನೋ என்று சொல்லி கண்ணும் கருத்தா இருக்கிறாரா. ಬಹಳ ஏன் உன் மேல கண்ணும் கருத்தா இருக்கிறா, ಯಾಕೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾರೆ. நீ அவருடைய சொத்து, விலையேறப்பட்ட மாணிக்கம். ನೀನು ಬೆಲೆಯುಳ್ಳ ಮಾಣಿಕ್ಯ, ಅವರ ಆಸ್ತಿ. யார் அந்த விலையேறப்பட்ட மாணிக்கம்? ಯಾರದು ಬೆಲೆಯುಳ್ಳ ಮಾಣಿಕ್ಯ? விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு உனக்கு கொடுத்தபடியாலே, ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ, அந்த மாணிக்கம் உனக்குள்ள இருக்கிறபடியாலே ಮಾಣಿಕ್ಯ ನಿನ್ನೊಳಗಡೆ உன்னுடைய ಇರುವುದರಿಂದ, சொத்தை அபகரிக்க திருடன் வரவாகிறானா. ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಅಪಹರಿಸಲು ಕಳ್ಳನು ಕದಿಯುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அதனால உன் மேல ஜாகிரதையா இருந்து ஏராளமான தூதர்களுக்கு வைத்துக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಅನೇಕ ದೂತರನ್ನ ಕಾವಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உடனடியே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ತಕ್ಷಣವೇ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் தேவப்பிள்ளையிலே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்பேற்பட்ட பாதுகாப்பு உனக்கு தெரியுமா? ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಕಾಯುವ ರಕ್ಷಣೆ, எப்பேற்பட்ட காரியம் உடைய பிள்ளைகளவா தெரியும்? ಯಾವ ರೀತಿ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ಲವಾ. 34:5 வார்த்தை பாருங்க, சங்கீத புத்தகத்துல ಕೀರ್ತನೆಗಳು 34:5 ಓದುವಾಗ, ஒரு சேனையே இறங்கி உன பாதுகாப்பு கொடுக்கிறார். ಒಂದು ಸೇನೆಯೇ ಇಳಿಸಿ ಸಂಗೀತ புத்தகம். அவர்கள் ஆ. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆ. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆ. இந்த ஏழை கூப்பிட்டான். அது கீழே வசனவாசி 7. கர்த்தருடைய தூதன் ஆ. அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி ஆ. அவர்களை விடுவிக்கிறார். ஆ. கர்த்தர் நல்ல ஒரு பெரிய மிலிட்டரி வச்சிருக்க, மிலிட்டரி போல நம்மளுக்கு இறங்கி பாதுகாப்பு வைக்கிறார். ಯೆಹೋವನು ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರ ಸುತ್ತಲೂ ಆತನ ದೂತನು ದಂಡಳಿಸಿ ಕಾವಲಾಗಿದ್ದು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. தண்டிடுச்சுன்னா என்ன? ದಂಡ್ ಇಳಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ஒரு ಹೇಳಿದ್ರು. சேனை. ಒಂದು ಸೈನ್ಯಗಳು. என் வாழ்க்கையில வந்த எத்தனையோ சேனைகளின் சூழ நிக்கிறத பார்த்தேன். ಅಯ್ಯ ಬಾಳಿನಲ್ಲಿ தேவ ಎಷ್ಟೋ சமூகத்துல ದೇವರ சொல்லிக்கிறேன். ದೇವರ ஒரு ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ தீர்க்கதரிசி பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டான். ಒಂದು ಪ್ರವಾದಿ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. இவ்வளோ பெரிய பாதுகாப்பு அவனுக்கு. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ನಿಮಗೆ ಕಾವಲು ಇದೆಯಾ? என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆகியால ಆದ್ದರಿಂದ அவன் மந்திரம் பண்ணிட்டானா, ಮಂತ್ರ ಮಾಡಿ இவன் மந்திரம் பண்ணிட்டானா, ಶೂನ್ಯ ಮಾಡಿಬಿಟ್ಟ, அவன் சூன்யம் பண்ணிட்டாரா. ಶೂನ್ಯ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஐயோ பயந்தாங்குழி
பயப்படுವವರೇ, உங்களோட ரட்சிப்பு சரியில்லை, ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಸರಿ ಇಲ್ಲ, யாரும் உன்னுடைய சரீரத்தை தொட முடியாது. ಯಾರು ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು நீ ಮುಟ್ಟಲ್ಲ, அவருடைய சொந்த சொத்து. ನೀವು ಅವರಿಗೆ அந்த ಸ್ವಂತ ಆಸ್ತಿ. சொத்தை தொட மாயமான ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. ಆ ಆಸ್ತಿಯನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮಾಯವಾದ ಆತ್ಮಗಳಿಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. அவருடைய சொத்து நீ, ಅವರ ಆಸ್ತಿ ನೀವು. அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ಅವರು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ அந்த ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. சொத்தை தொடும்போது என்ன சொல்லி தெரியுமா? ಅವರ ಆಸ್ತಿಯನ್ನು ಮುಟ್ಟುವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ உன்னை ಗೊತ್ತಾ? தொடுகிறவன் ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವವನು என் கண்மணியை தொட்டது போல. ನನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯನ್ನು ಮುಟ್ಟುವ ರೀತಿಯಲ್ಲಿ. என் கண்மணியை தொட முடியுமா யாராவது? ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯನ್ನು ಮುಟ್ಟಲು அப்ப உன்னை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தொட முடியுமா? ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲು உன்னை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தொட்டால் என் கண்மணியை தொட்டது போல. ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ನನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆ ಮುಟ್ಟಿದ ರೀತಿಯಲ್ಲಿ. அப்படி ஜாக்கிரதையை நம்ம பார்க்கிறோம். ಹಾಗೆ ಜಾಗೃತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ஏன் ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நாம் பரலோகத்துக்குரியவர்கள், ನಾನು ಪರಲೋಕದ தேவ ಮಕ್ಕಳು, சாயலுடையவர், ದೇವರ தேவ ಸ್ವರೂಪದ ಮಕ್ಕಳು, பிள்ளைகளா இருக்கிறவர்கள், ದೇವರ தேவனோடு ಮಕ್ಕಳು, இருக்கிறவர்கள், ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ நம்மெல்லாம் தேவர்களா இருக்கிறோமா? ನಾವೆಲ್ಲ ದೇವರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. 82வது சங்கீதத்தை சொல்கிறார், ಕೀರ್ತನೆಗಳು 82ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நம்மெல்லாம் தேவர்கள். ನಾವೆಲ್ಲ ದೇವರುಗಳು ಎಂಬುದಾಗಿ. தேவர்கள் என்ன? ದೇವರುಗಳೆಂದರೆ ಏನು? ಸೈಂಟ್. ಅವರು ಸಂತರು ಎಂಬುದಾಗಿರುತ್ತದೆ. ನೀವು அவர்களுக்கு சாவில்லை, ಅವರಿಗೆ ಸಾವುಗಳಿಲ್ಲ. ನೀವು ದೇವರುಗಳು ಎಲ್ಲರೂ ಪರಾತ್ಮನ ಮಕ್ಕಳು ಎಂದು ನಾನು ಹೇಳಿದೆನು. ಆದರೂ ನರರಂತೆ ಸತ್ತೇ ಹೋಗುವಿರಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಪ್ರಭುವನಂತೆ ನೀವೆಲ್ಲರೂ ಬಿದ್ದೇ ಹೋಗುವಿರಿ. எல்லாருக்கும் மனுஷது போல உருகு சாவு வருது. ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾವು ಬರುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ நம் தேவர்கள், ನಾವು ದೇವರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. எல்லாரும் சாவு எங்கே போகுது? ஆத்மா. ಎಲ್ಲರೂ ಸಾವಿನ ಆತ್ಮ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ. சாவு பேரோடு புகழோடு கனத்தோட பாட்டோட துதியோடு எடுத்துக்கொண்டு போறாரா மேல. ನಿನ್ನ ಆತ್ಮ ಸಂತೋಷದಿಂದ ಘನತೆ ಗಣ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟು யார் இவன் இவ்வளவு பெரிய துதி மகிமையோட மேல போறா? ಯಾರಪ್ಪ ಇಷ್ಟು ಮಹಿಮೆ? இவன சன்னியாசியா? ಇವನೇನು ಸನ್ಯಾಸಿ ಆಗಿದ್ದಾನಾ? இல்லப்பா, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲಪ್ಪ. ராஜரீக வம்சம். ಅವರು ರಾಜರ ವಂಶಸ್ಥರವರು. 2:6 சொல்கிறார், ராஜரீக வம்சம். ರಾಜರ ವಂಶಸ್ಥರು. 2:6. நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இத ரட்சிப்பின் சந்தோஷம். ಇದೇ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நம்மெல்லாம் ராஜரீக வம்சமா. நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ராஜரீக தர்பார்ல உட்காருமா, ஆண்டவரோட தர்பார்ல. ದೇವರ ದರ್ಬಾರಲ್ಲಿ அந்த ட்ரெஸ் வேற இருக்குமா, தர்பார் ட்ரெஸ் வேற இருக்கும். ಆ ದರ್ಬಾರ್ ವಸ್ತ್ರ ஆசாரிய ட்ரெஸ் வேற இருக்குமா, ಯಾಜಕರ ವಸ್ತ್ರ ಬೇರೆ ಇರುತ್ತದೆ. அவரோடு கூட தர்பார்ல உட்கார நான் விளையாட்டு சமாச்சாரமா. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದರ್ಬಾರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. எங்க இருந்தேனே? ಎಲ್ಲಿದ್ದೀರಿ ನೀವು? குளிலான சேற்றிருந்து உன்னை தூக்கி எடுத்து ಅದು ಕೆಸರಿನ ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ಮೇಲೆತ್ತಿ அவர் கிருபைய ரத்தத்தை உன் மேல ஊத்தி ಅವರ ಕೃಪೆ ಎಂಬ ರಕ್ತವನ್ನು ಮೇಲೆ ಹಾಕಿ ராஜரீக வம்சமாகவும் ರಾಜರ ವಂಶಸ್ಥರಾಗಿಯೂ ஆசாரிய வம்சமாகவும். ಯಾಜಕರ ವಂಶಸ್ಥರಾಗಿಯೂ. அதாவது ஆசாரிய வம்சம் என்ன? ಆ ಯಾಜಕರ ವಂಶವೆಂದರೆ ಏನು? தேவனோட ஐக்கிய உடைய பிள்ளை. ದೇವರ ಜೊತೆ தேவனை ಅನೋನ್ಯವಾಗಿ முகமுகமா பார்க்கலாம், பேசலாம். ದೇವರನ್ನು ಮುಖವಾಗಿ ನೋಡಬಹುದು, ಮಾತಾಡಬಹುದು. அடுத்த ராஜரீகமான வம்சம். ನಂತರ ರಾಜರ ವಂಶಸ್ಥರು. அவரோட தர்பார்ல நீ உட்கார போகிறார். ಅವರ ದರ್ಬಾರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. கண்ட பிசாசுக்கு எரிச்சல் அடைந்து விட்டது. ಇದನ್ನು ನೋಡಿದ ಸೈತಾನ நான் இருக்கிற இடத்துல போய் விட்டாரே. ನಾನಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ஆகையால பல சோர்களை உனக்கு கொண்டு வருவா. ಅನೇಕ ಸೋಲುತನಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. உன் காலில் இருக்கிற தூசியை உதறி விட்டு ನಿನ್ನ ಕಾಲಿನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿಬಿಟ್ಟು விசுவாசத்தோடு முடிக்கிறோம் அவரை பார்த்து பொறுமையோடு ஓடி முடி. ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ நீ ಯೇಸುವನ್ನೇ முடிக்கிற எடுத்து அவரை ரட்சித்தே. ನೀನು ಮುಗಿಸುತ್ತೀ ಎಂಬುದಾಗಿ ರಕ್ಷಿಸಿದೆನು. நான் சிலுவையிலே முடித்தே, ನಾನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿದರು, நீ முடிக்க வேண்டும். ನೀವು ಮುಗಿಸಬೇಕು. முடிக்காத போனியனா ಮುಗಿಸದೆ நீ ಹೋಗುವುದಾದರೆ ஒரு கோழை, ನೀನು ಒಂದು நீ ಏಣಿ, தோத்து போவாய். ನೀನು ಸೋತು ಹೋಗುತ್ತೀಯ. விசுவாசத்தினால முடிக்க வேண்டும். ನಂಬಿಕೆಯಿಂದ ಮೋಡಿ ಮುಗಿಸಬೇಕು. பசியோ பட்டணியோ துன்பமோ துயரமோ அவமானமோ நிந்தனையோ வறுமையோ பேரோ புகழோ இல்லாமல் போகலாம், ஆனாலும் நீ முடிக்க வேண்டும். ನಿನಗೆ ಯಾವುದು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸಹ ಓಟವನ್ನು உன்னோட வாழ்க்கையில் வெறும் முள்ளின் பாதையை கொடுத்திருக்கலாம், ನಿಮ್ಮ ಬಾಳಿಗೆ ಮುಳ್ಳಿನ ದಾರಿ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. அதைத்தான் நீ முடிக்க வேண்டும். ಅದರಿಂದಲೇ ஒருவேளை மேடையின் பாதையை கொடுத்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಉನ್ನತವಾದ ದಿನ ಪಾದ தேவனுடைய பலத்தினால நீ ஏறி முடிக்க வேண்டும். ದೇವರ ಬಲದಿಂದ ಹತ್ತಿ ಮುಗಿಸಬೇಕು. ஆக முடிக்கிற பிள்ளையாக இரு. ಆ ಮುಗಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿ. என்னால முடியாது என்று சொல்லாதே. ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬೇಕು. என் அன்பதே பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ முடியாது என்று சொன்னா ಆಗುವುದಿಲ್ಲ
ಎಂದರೆ சாத்தான் உங்ககிட்ட வந்துடுவான். ಸೈತಾನ ಹತ್ತಿರ ಬರುತ್ತಾನೆ. ஆகியால் மிக எச்சரிக்கையா இருக்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இயேசு நாமத்தால முடிப்பேன். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ அவர் ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ரத்தத்தால முடிப்பேன். அவர் ರಕ್ತದಿಂದ அவருடைய ಮುಗಿಸುತ್ತೇನೆ. கிருபையால முடிப்பேன். ಕೃಪೆಯಿಂದ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. கட்டாயம் முடிக்க தேவனோடு இருப்பார். ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು கடைசி ಜೊತೆಯಲ್ಲಿ ஒரே ಇರುತ್ತಾರೆ. ஒரு சத்தியத்தை பேசி முடிக்கிறேன். ಒಂದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸು. பிலிப்பியர் நிருபம் 4:13. ಫಿಲಿಪ್ಪಿಯರ ಪತ್ರಿಕೆ 4:13 ಓದಿ ನೋಡಿ. ஊழியக்காரனோடு பணிவிடை செய்தல் அத்தனை பேரோட ஜீவபுஸ்தகம் எழுதுறாராம். ಸೇವಕರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಹ ಸೇವಕರಾಗಿ ಪಾರುಪತ್ಯ ಮಾಡಿದವರ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಡುತ್ತಾರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்கிறார்? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? என்னோடு கூட பாடுபட்டவர்களுக்கு, ನನ್ನ ಜೊತೆ ಸಹಕರಿಸಿದವರಿಗೆ, ಕಷ್ಟಪಟ್ಟವರಿಗೆ உங்களுடைய பேர் ஜீவபுஸ்தகம் எழுதுகிறார். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುತ್ತದೆ. ஊழியக்காரனோடு ஆவி இணைந்த ஆவியா இருக்க வேண்டும். ಸೇವಕರ ಆತ್ಮದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಹಕರಿಸಿರಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனோட இணைந்து ஜீவிக்க வேண்டும். ಅವರ ಜೊತೆ ಐಕ್ಯವಾಗಿ அவனோட ಜೀವಿಸಬೇಕು. பிரிந்து ஜீவிக்க கூடாது. ಅಗಲಿ ಜೀವಿಸಬಾರದು. பவுலோட இணைந்து ஜீவித்தபடியாலே, ಪೌಲ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಜೀವಿಸಿದರಿಂದ கர்த்தர் அவங்களோட பேரெல்லாம் ஜீவபுஸ்தகம் எழுதினாரப்பா. ದೇವರು ಅವರ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದರಂತೆ. ஊழியக்காரனோடு சேர்ந்து நீ அவனோட ஆவியோடு உன்னோட ஆவி இணைந்து இருக்க வேண்டும். ಸೇವಕರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಅನನ್ಯವಾಗಿ அவனோட ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். ಅವರ ಜೊತೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. அப்பொழுது என்ன செய்கிறாரா? ಹಾಗೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? பேரு ஜீவபுஸ்தகம் எழுதார். ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರಂತೆ. நேரமாயப்படியாலே ಸಮಯ ಆದುದರಿಂದ கூட்டத்தை முடிக்கலாம். ಕೂಟವನ್ನು ಮುಗಿಸೋಣ. நம்ம யாரும் எழுத நினைப்பா. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இன்னிலேந்து ஜீவபுஸ்தக பேரு எழுதுறதுக்காக கர்த்தாவே எனக்கு சொப்பனத்துல காட்டு என்று சொல் கட்டாயம் காட்டுவா. ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದು ನನ್ನ ಕನಸಿನಲ್ಲಿ அநேக ತೋರಿಸಿದ್ದಾರೆ. பேருடைய பேர்கள் எழுதிக்கிறார். ಅನೇಕ ಮಕ್ಕಳ ಹೆಸರು, இன்னும் அநேக பேர் எழுத வேண்டியதா இருக்கிறது. ಇನ್ನೂ ಅನೇಕ ಮಕ್ಕಳ ಹೆಸರನ್ನು ಬರೆಯಬೇಕಾಗಿದೆ. சோதனையை ஜெயித்த பிறகு எழுத வைக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. ಶೋಧನೆ ಜಯಿಸಿದ ಮೇಲೆ ದೇವರು ಬರೆಯುವುದಾಗಿ சீக்கிரமாக எழுத வைத்துக்கோ. ಬೇಗನೆ ಬರೆಯುವಂತೆ ಮಾಡಿಕೋ. அப்படித்தான் இயேசு குடும்பத்திலே நீ ஒரு குடும்பமா மாறிடுவா. ಆಗಲೇ ಯೇಸುವಿನ ಫ್ಯಾಮಿಲಿ ನೀನು ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ ಆಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುತ್ತೀರಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹalleluya. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಣ್ಣುಗಳ ಮುಡಿ ಜಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ.